வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தினுடைய விவாத பொருளானது நிச்சயமாக மீண்டும் கூட தமிழகத்தில் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தட்பவெட்ப நிலை குறித்தே. பெரும்பாலான அஇஅதிமுகவினுடைய சட்டமன்ற குழு, சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய ஆதரவு கடிதத்தோடு, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அனைத்து அஇஅதிமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய ஆதரவு கடிதத்தோடு தன்னை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு ஆளுநரை கடந்த வாரம் சந்தித்த திருமதி வி.கே. சசிகலா இன்று கர்நாடக பரப்பன அக்ரஹாரா சிறையில் இருக்கிறார். நேற்று தீர்ப்பு வெளியானதை தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை, அமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெருவாரியான அஇஅதிமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவு கடிதத்தை அளித்திருக்கிறார்கள். சட்டப்பேரவை குழு தலைவராக அவரை தேர்ந்தெடுத்து ஆளுநரை தங்களை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே கடந்த வாரம் திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு எதிராக தன்னுடைய குரலை பதிவு செய்த அதே நிலையில் நீடித்துக் கொண்டிருக்கிறார் காபந்து முதலமைச்சராக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள். இதுவே இன்றைய தமிழக அரசினுடைய நிலையாக இருக்கிறது. ஆளுநர் யாரை ஆட்சி அமைக்க அழைப்பார்? ஆளுநர் ஆட்சியெல்லாம் இங்கே வரும் என்ற வாதங்கள்லாம் வைக்கப்படுகிறது. அது எந்த அளவிற்கு வாய்ப்புள்ள வாதங்கள் என்பதே இன்றைய கேள்வி நேர விவாதத்தினுடைய மைய பொருளாக இருக்கிறது. பயணிக்கலாம் அரங்கில் தற்போது 3 ஆளுமைகள் நம்மோடு இணைகிறார்கள். ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டோடு டாக்டர் அழகு தமிழ்ச்செல்வி அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். திரு தியாகு அவர்கள் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பில் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். மூத்த ஊடகவியலாளர் திரு ஐயநாதன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம், வரவேற்கிறேன். நேரலைவில் கோவை நிலையத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் நம்மோடு இணைகிறார். திரு சேகர், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களையும் நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். இன்னும் சில நிமிடங்களில் அஇஅதிமுகவின் சார்பில் திரு ஆவடி குமார் அவர்கள் நம்மோடு இணைய இருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு கனகராஜ் அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறார் என்பதை முன்னதாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நாம் வாதத்திற்குள் பயணிக்கலாம். அழகு தமிழ்ச்செல்வி அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு 2 தினங்கள் கழித்து 5ஆம் தேதி ராஜினாமா கடிதம் கொடுக்கிறார். அவருக்கு ஆதரவையும் கொடுக்கிறார், அவரே முன்மொழிகிறார். 7ஆம் தேதி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் என்னை வற்புறுத்தி ராஜினாமா கடிதம் பெற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு புகாரை தெரிவிக்கிறார். எனில் அவருடைய போர் அப்படிங்கிறது திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு எதிரானது. ரைட், அஇஅதிமுகவிற்கு எதிரானதல்ல, திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு எதிரானது. திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் தன்னை வற்புறுத்தினார், தன்னை பல இடங்கள் அவமானப்படுத்தினார், தான் சிறப்பாகவே செயல்பட்டோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்களும் அஇஅதிமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் ராஜினாமா பண்றாரு. திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் மீண்டும் முன்மொழியப்படுகிறார். அவர் இப்பொழுது சிறையில் இருக்கிறார். பெருவாரியான அஇஅதிமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தங்களுடைய முதலமைச்சராக முன்மொழிந்திருக்கிறார்கள். இப்பவும் ஏன் ஓபிஎஸ் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்க மறுக்கிறார்? ஓபிஎஸ்னுடைய பதவி ஆசையை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இதை எப்படி மறுக்க முடியும்? அதாவது மக்கள் அம்மாவை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஓபிஎஸ் நம்பி அல்ல, ஓபிஎஸ் நம்பி இல்லை. இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கேன், அம்மாவை நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அம்மா 2 முறை ஓபிஎஸ் ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் முதலமைச்சராக. 3வது முறை முதலமைச்சராக பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு சின்ன குறுக்கீடு அழகு தமிழ்ச்செல்விக்கு. முதலமைச்சராக யாரையும் நியமிக்க முடியாது. பெருவாரியான சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இவரை நாங்கள் எங்களுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். அவர் தன்னுடைய அமைச்சரவையை நியமிப்பார். ரைட், அப்போ அவங்க பரிந்துரைக்கிறாங்க, இவரை நீங்க எல்லாரும் சேர்ந்து இவருக்கு ஆதரவு கொடுங்க, இவர் முதலமைச்சராக இருக்கட்டும்னு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அன்று சொன்னார். பெருவாரியான அனைத்து அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அவருக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அதைத்தான் நான் சொல்ல வரேன், விடுங்க, என்ன சொல்ல விடுங்க. இப்ப அப்படி ஒரு முக்கோணமா தான் இருந்துச்சு இது. மக்கள் அம்மா, அம்மா ஓபிஎஸ், மக்கள் அம்மா ஓபிஎஸ், இப்படி இருந்தது. அம்மாவின் மறைவுக்கு பிறகு சசிகலா எங்க இருந்தோ குதிச்சுட்டாங்க. திடீர்னு அப்படியே ஃளைட்ல ஜெட்ல அப்படி இறங்குனாங்க. ஓகே, அது வரைக்கும் சசிகலா யாருன்னு உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது, ஓபிஎஸ்க்கு தெரியாது. இல்ல, எனக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியாது. இல்ல, முன்ன பின்ன தெரியாத ஒரு சசிகலா அவர்களை எதற்காக ஓபிஎஸ் அவர்கள் கழகத்தினுடைய அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளராக முன்மொழிந்தார்? எதற்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர்கிட்ட
ஆட்சி ஒப்படைத்தார். முன்ன பின்ன தெரியாது, எங்களுக்கு தெரியாது. அவங்க கட்சி நடவடிக்கைகளுக்கு வரல. அதைத்தான் நான் சொல்ல வரேன். கட்சி நடவடிக்கையில எதுலயும் அவங்க தலையிட்டது கிடையாது. ஏன்னா அவங்க கட்சியில இருந்து 2011 தூக்கி எறிஞ்சிட்டாங்க. கட்சி நடவடிக்கைகளில் தலையிடாத ஒருவர் எப்படி நிர்பந்தித்தார்? அந்த நிர்பந்தத்திற்கு எப்படி ஓபிஎஸ் பண்ணிட்டார்? தோ நான் பேசுறேனே, நான் சொல்றேனே, பதில் நிறைய வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ என்னன்னா இவர் வந்து இப்போ நான் சொன்னேன் பொதுச் செயலாளர் பதவியை இவங்க சசிகலா வாங்கிட்டாங்க. முன்ன தெரியாதவருக்கு. ஆமா, அவங்க பிடுங்கிக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. நாளை நினைச்சா எடுத்துக்க முடியுமா? ஓபிஎஸ் என்ன கொடுத்துருவாரா? நீங்க எடுப்பீங்களா? எடுக்க முடியுமா? உங்களுக்கு அந்த திறமை இருக்கா? இல்ல எப்படி ஓபிஎஸ் கொடுத்தாரு? சசிகலா திறமை உங்களுக்கு இருக்கா? நான் கேக்குறது ஓபிஎஸ் எப்படி முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்கு போய் எங்க பொதுச் செயலாளர் கொடுங்க அப்படின்னு ஒண்ணு கொடுத்துட்டாருங்கறேன். சொல்றேன் கேளுங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஓகேங்களா? இப்போ இவங்க பிடுங்கிக்கிட்டாங்க. அப்புறம் சிஎம் ஷிப், அதாவது முதலமைச்சர் பதவியை இவருக்கு கொடுத்தாங்க. வெச்சுக்கோ. டாக்டர் அழகு ஒரு நிமிஷம். இல்ல தயவு செய்து மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப என்ன நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டாவே क्वेश्चन வச்சறேன். நான் என்ன அந்த கடந்த கால கதைகள் எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் எவ்வளவு எல்லாராலையும், நான் சொல்றது எல்லா கட்சிகளாலும் மக்கள் எவ்வளவு முட்டாள்களாகவும் ஏமாளிகளாகவும் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி ஐ அம் ஸ்ட்ரைட். நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டா கேக்குறேன். ஒரு கட்சி பெருவாரியான சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய ஆதரவு கடிதம் யாருக்கு இருக்கிறதோ அவர் முதலமைச்சராக வருவது, அதான் அரசியல் சாசன சட்டம். ரைட்? சரி. 10 எம்எல்ஏக்கள் இந்த நிமிடம் வரை ஓபிஎஸ் அவர்களை ஆதரித்திருக்கிறார்கள். வெரி குட். 125 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவே இல்ல. அவங்கள வெளிய விட்டாங்க. நீங்க முடிங்க, அப்புறம் நான் பேசும்போது நீங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது. கடிதம் கொடுத்திருக்காங்க. அவங்க கடிதம் கொடுத்திருக்காங்க. 125 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதம் இருக்கிறது. 125 எம்எல்ஏக்களும் எடப்பாடியை ஆதரிக்கிறார்களா அல்லது ஓபிஎஸ்ஐ ஆதரிக்கிறார்களா என்பதை ஒரு ஃப்ளோர் டெஸ்ட்ல தான் முடிவு பண்ண முடியும். ஓபிஎஸ் அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு தயாராகி எடப்பாடி பழனிசாமிக்கு வழி கொடுத்து நீங்க பதவி ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்க ஆதரவு நிரூபிங்க, நீங்க ஆதரவு நிரூபிக்க தவறுறீங்க, ஏன்னா 125 பேர் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கல, நீங்கள் தோற்பீர்கள், நான் மீண்டும் ஆதரவு கோருகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரதை விட்டுட்டு ஏன் இன்னமும் அடம் பிடிக்கிறார்? 124 எம்எல்ஏ இருக்காங்க இவங்க பக்கம். நான் இல்லைன்னு சொல்லலை. கான்ஸ்டியூஷனல் லா படி 124 ரொம்ப முக்கியம். கவர்னருக்கு அந்த 124 முக்கியம். இந்த 124 எம்எல்ஏவை குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இப்படியே கூட்டிட்டு போறாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி கூவத்தூர்ல இருந்து டைரக்டா கூட்டிட்டு போறாங்க. இப்போ அது வந்து சசி தலைமையில இருந்த போது கூவத்தூர்ல அடைக்க வைக்கப்பட்டு இருந்தார்கள். இப்போ இவர் தினகரன் தலைமைக்கு வந்துருச்சு இல்லையா? இவங்க வந்து அந்தமானுக்கு கடத்தினாலும் கடத்திடுவாங்க. சரிங்களா? இப்போ கூவத்தூர்ல இருந்தோ இல்ல அந்தமான்ல இருந்தோ இந்த எம்எல்ஏக்கள் நேரா அப்படி வராங்க, கவர்னரை சந்திப்பாங்க. இவர் கவர்னர் பாசிட்டிவாவோ இல்ல நெகட்டிவாவோ முடிவெடுப்பார். என்ன முடிவெடுப்பார்னு நமக்கு தெரியல. தெரியாது. எப்படி முடிவெடுப்பாருன்னு நமக்கு தெரியாது. முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க யார போய் சந்திக்கணும்? இந்த எம்எல்ஏஸ் இப்போதைக்கு கவர்னரை சந்திச்சிடுறாங்க, ஆட்சியை வந்து பிடிச்சிடுறாங்கன்னு வச்சா கூட கடைசியில இவங்க யார போய் சந்திக்கணும்? மக்களை சந்திக்கணும். மக்களை சந்திக்க முடியுமா? மக்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கேள்விகள் இருக்கு. மக்கள் கேட்பாங்க, நீங்க யார் தலைமையில இருக்கீங்கன்னு கேட்பாங்க. யார் தலைமைனா தினகரன் தலைமை, எடப்பாடி தலைமை. தினகரன் எடப்பாடி யாரு தலைமை? சசிகலா தலைமை. சசிகலா எப்படிப்பட்ட தலைமை? ஒரு அநியாயமான, ஒரு அக்கிரமான, ஒரு அரக்கியான ஒரு தலைமை. உங்களுடைய அதீத விசுவாசத்தை காட்டுவதற்கு அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் காட்டணும்ங்கறத அவசியம் இல்ல. உங்களுடைய கட்சி மேடையில காட்டிங்க. கேள்வி நேரம் அனுமதிக்காது. லிட்டரலி ஒரு வாரத்துக்கு முன்பு நீங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்ட, நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஓபிஎஸ்னுடைய ஆதரவை அல்லது அவருக்கான விசுவாசத்தை காட்டுவதற்கு இதே இடத்துல ஓபிஎஸ் வேற யாரும் வார் பேசினாலும் அனுமதிக்க முடியாது. ஒன் திங், நான் திருப்பி ஐ வில் கம் பேக் டு யூ. திரு கனகராஜ், அடிப்படையில் இந்த நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழப்பங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பார்க்கிறது? ஆளுநர் இப்பொழுது என்ன முடிவுகளை எடுக்க வேண்டும்? இல்லை, ஒரு விஷயம் வந்து இது வெறுமனே அதிகாரத்தை யார் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது என்பதற்கான போட்டி. இந்த நிலைமைக்கு காரணம் செல்வி ஜெயலலிதா அவருடைய கட்சியை எப்படி வைத்திருந்தார். அவங்க அந்த இராணுவ கட்டுப்பாடுன்னு சொன்னாங்க. அநேகமாக தமிழ் சமூகம் அதை கேள்வி கேட்கல. ஒரு ஜனநாயகத்துக்குள்ள இராணுவம் கட்டுப்பாடு, ஒருத்தர் சொன்னால் அதை கேட்டுப்போம் என்பது ஜனநாயகமே அல்ல, ஜனநாயகமற்ற தன்மை. அதை அவங்க ஏதோ பெருமை போல் பேசி கொண்டிருந்தார்கள். இப்போவும் 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 குரூப்பும் அம்மா ஆட்சி தான் அமைப்போன்னு சொல்கிறாங்க. ஒரு உச்சநீதிமன்றத்தால் குற்றவாளி 4 ஆண்டுகள் தண்டனைக்கு உள்ளானவர், 100 கோடி ரூபாய் ஃபைன் கட்ட வேண்டியவர் என்று உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஒருத்தரை தான் இவங்க 2 பேருமே அவருடைய ஆட்சியை அமையும் என்று சொல்கிறாங்க. எனவே அடிப்படையில் இதில் தமிழக மக்களை பொறுத்தளவில் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. இப்போ மரியாதைக்குரிய டாக்டர் அழகு தமிழ்ச்செல்வி இங்கே பேசும்போது ரொம்ப ஆவேசமாக பேசுனாங்க. இவங்களை ஏன் கூட வச்சுருந்தாங்க?
இவங்களைத்தானே நான் என்ன கேட்க விரும்புகிறேன். திரு பன்னீர்செல்வம் இன்றைக்கி எல்லா விஷயத்தை பற்றியும் பேசுகிறார். கேள்வி என்னென்னா, அவரே சொன்ன அவருடைய வாக்குமூலமே என்னென்னா, திரு மதுசூதனன் அவர்களைத்தான் பொதுச் செயலாளர் ஆக்க வேண்டும் என்று கேட்டதாக சொன்னாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாடகம் நடத்தலை. இவங்க ஏதோ எந்த பதவிக்கும் வரமாட்டேன்னு சொன்னது மாதிரியும், இவங்களை வேண்டி விரும்பி அது அம்மா இருந்த கட்சியை காப்பாற்றணும், நீங்கள் வரலைன்னா காப்பாற்ற முடியாதுன்னு எங்கேயோ தீர்மானம் போட்டுக்கொண்டு பிறகு அதை கொண்டு போய் இதே பன்னீர்செல்வம் அவர்கள் அழைக்கலையா? இப்போ இவங்க சொன்னாங்க கரெக்டு. அது எல்லாமே இந்த ஊழலில் திளைத்தவர்கள் தானே. அதை எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆறுகளில் மணலை கொள்ளையடிப்பதை ஆர்கனைஸ்டாக பண்ணது இவர் பிடபிள்யூடி மினிஸ்டராக இருந்தபோது தானே. இதை நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன் நீங்கள் சகாயம் அறிக்கையாக இன்றைக்கி வர வெளியிடப்படலை? அல்லது ககன்தீப் சிங் பேடி அறிக்கையாக இன்றைக்கி வர வெளியிடப்படலை? இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் இருக்குது? இதில் எல்லாரும் நீங்கள் கடைசியாக நான் சொல்கிறேன், நீங்கள் திருநெல்வேலிக்காரர் தானே. தாமிரபரணி ஆற்றில் என்ன ஸ்ரீவைகுண்டம் அணையை தூர்வாரணும்னு முடிவெடுத்தாங்க. அதில் இருக்கிற மணல் முழுவதையும் அள்ளிட்டு போகிறது ஓபிஎஸோட பையன்தான் சொல்லி அதில் ஒரு தகராறு அது நின்றுது. தட் மீன்ஸ் கனகராஜ் ஒரு ஆர்கனைஸ்டு லூட் நடந்து கொண்டிருக்கிறது. எஸ், இந்த ஆர்கனைஸ்ட் லூட்டுக்குள்ள அதிகார சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. எஸ், பங்கு விரிப்பதில் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா உங்களுடைய வாதம். ஆமா. எஸ், நான் என்னுடைய கேள்வி, ஆளுநர் இந்த சண்டைக்கு முடிவு கட்ட வேண்டிய இடத்துல இருக்கிறாரா இல்லையா? இந்த சண்டையை எப்படி முடிவு கொண்டு வரணும்? இல்லை, கட்டாயமாக அவர் இப்போது பெரும்பான்மை யாரிடம் இருக்கிறதோ அவரை அழைப்பது தான் அவர் செய்ய வேண்டிய காரியம். இதில் பெரும்பான்மையை அவர் உடனடியாக இவ்வளவு நாள் தள்ளி போடாமல் அவர் உடனடியாக முடிவு செய்ய வேண்டியது அவர் முன்னால் இருக்கக்கூடிய அரசியல் சட்டப்படியான கடமை. இதில் 2 பேரில் யாரும் தூய்மையானவர். இப்போ பிஜேபி நண்பர்கள் பல நேரங்களில் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு யாருக்கு தகுதி இருக்கிறது என்பதை நாங்கள் முடிவு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம், கவர்னர் நிலையில் இருக்கிறார் என்று சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் அரசியல் சட்டத்தில் எந்த விதமான இடமும் கிடையாது. தகுதி, யாருடைய தகுதியை யார் முடிவு செய்வது? கவர்னருடைய தகுதியை யார் முடிவு செய்வது? கவர்னரை நியமித்தவர்களுடைய தகுதியை யார் முடிவு செய்வது? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனவே நம்ம ஊரில் நியாயம் என்று எதையும் நம்ம பார்க்கறது இல்லை. அதனால தான் சட்டம் நியாயம் ஆளுக்கு ஆளு வேறுபடும் என்கிற காரணத்தினால்தான் அரசியல் சட்டம் இதை வரையறுத்திருக்கிறது. எனவே யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ அவர்களை அழைக்க வேண்டிய பொறுப்பு அவருடைய. சரி, ஓகே. நான் அந்த இடத்துல இந்த திரு எஸ்.ஆர். சேகர் அவர்களிடம் நகர்கிறேன். திரு சேகர், அடிப்படையில் 1 வார காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டது கால அவகாசம் என்று மத்திய அரசால் பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலும், கால தாமதம் என்று இந்த தரப்பிலும், அஇஅதிமுக தரப்பிலும் விமர்சிக்கப்பட்டது. எனவே எதுவாகினும் இந்த கால அவகாசத்திற்கு சுட்டிக்காட்டப்பட்ட காரணம் அப்படிங்கிறது இந்த வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கினுடைய தீர்ப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அதனால திடீர்னு ஒருத்தர் முதலமைச்சராக பதவியேற்க கூப்பிட்டு திடீர்னு அவங்க திருப்பி சிறை செல்ல வேண்டியது வந்தால் இன்னொரு முறை முதலமைச்சர் பதவி என்பது காலியாகும். அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுவிடக்கூடாதுங்கிறதான் சொல்லப்பட்ட காரணம். இப்பொழுது அது நடந்து முடிந்து விட்டது. அவர் இந்த நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் சசிகலா உள்ளிட்டவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். புதிதாக அவர்களுடைய சட்டப்பேரவை குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்து கொடுத்த பிறகும் நான் நேற்று கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. இந்த நிமிடம் வரை ஆளுநரிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை என்று சொன்னால், ஆளுநர் ஒரு முடிவை எடுத்து ஒரு சார்பாக அந்த முடிவை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதாகத்தானே இந்த பொருளை எடுத்துக்கொள்ள முடியுமா? அந்த சந்தேகத்தை வைப்பதில் என்ன தவறு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, செந்திலுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் நான் முதல் முறையாக சகோதரி டாக்டர் அழகு தமிழ்ச்செல்வியை இந்த விவாதங்களில் சந்திக்கிறேன். மிகச்சிறப்பாக ஒண்டர்ஃபுல்லாக செந்தில் மாதிரியான ஒரு ரெனவுண்டு நடத்துனர்கள் முன்னால் அசராம கேள்விக்கு பதில் சொன்னார். தாய்க்குலம் என்கின்ற முறையில் அவருக்கு முதல் பாராட்டை தெரிவித்து, ஏன்னா கனகராஜ் அண்ணெல்லாம் வேறு மாதிரியெல்லாம் எடுத்துக்கூடாது, உடனே ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா நினச்சிக்காதீங்க. சக டிபேட்டர் என்கின்ற முறையில் செயல் மட்டும்தானே. செந்திலுடைய கேள்விக்கு நான் வர்றேன். செந்திலுடைய இல்லை, அதனால் இன்ஸ்டிடியூஷன் மேலே அண்ணன் கனகராஜுக்கு நிறையா மரியாதை இருக்கும். அதெல்லாம் இடதுசாரிகளுக்கு அந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உண்டு என்பதால் ஆளுநர் மாளிகை மீது ஒரு குற்றச்சாட்டுகளை சுமத்துவது சரியாக இருக்காது. இப்போ முதல்ல 7 நாள் ஆகிவிட்டது, 8 நாள் ஆகிவிட்டது, அதெல்லாம் இல்லை. இப்போ முதல் சிச்சுவேஷன் என்ன,
சசிகலா அவர்கள் தன்னுடைய பதவி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பிரசிடெண்ட்டாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆளுநர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆளுநர் மௌனம் காத்தார், ஒன்றும் செய்யவில்லை. டெல்லியிலிருந்து அவருக்கு தகவல் வரவில்லை. அவர் சசிகலாவுக்கு எதிராக இருக்கிறார், பிஜேபி கைப்பாவையாக இருக்கிறார், ஏராளமான குற்றச்சாட்டுகள். அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் முதல் சிச்சுவேஷனில் ஆளுநர் செய்தது சரி என்பது இப்போது நிரூபணமாயிருக்கிறது. இப்போ ரெண்டாவது சிச்சுவேஷன் என்ன? இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி போய் கொடுத்துருக்காரு. எப்போ கொடுத்துருக்காரு? நேற்று சாயந்தரம் 5:30 மணிக்கு. 24 மணி நேரம் ஆகிறது. நடக்கவில்லையா? செய்யவில்லையா? ஏன் செய்யவில்லை? ஏராளமான விஷயங்கள் இருக்குது. ஆளுநர் இப்போ பிரணாப் முகர்ஜி அவர்கள் இருக்கிறார்கள், காங்கிரஸினுடைய பிரதிநிதி. அவர் காங்கிரஸினுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை அவருடைய ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம காரணம் கற்பிக்க முடியாது அல்லவா? அண்ணன் கனகராஜ் சொன்னார், யார் தேர்ந்தெடுத்தார், எப்படி தேர்ந்தெடுத்தார், எதற்காக தேர்ந்தெடுத்தார், அவருடைய பின்னணி என்ன. ஆளுநர் வருகின்ற வரை அவர் எந்த கட்சிக்காரர் வேணாலும் இருக்கலாம். ஆளுநராக வந்தோன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன், அந்த இன்ஸ்டிடியூஷனாகத்தான் அதை பார்க்க வேண்டும். இப்போ இடதுசாரிகள் சொல்லுகின்ற எல்லா விஷயத்துக்கும் அவரால் அறிக்கை வெளியிட முடியாது. காங்கிரஸ் சாட்டுகின்ற குற்றச்சாட்டுக்கு அறிக்கை வெளியிட முடியாது. நம்முடைய அருமை நடத்துனர்கள் எல்லா டிவிலையும் அவர்களுக்கு தெரிந்த எல்லா அரசியல் சட்டங்களையும் கரைத்து கொடுத்து அதனால கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்ல இடத்தில் அவர்கள் இல்லை, செயல்படுகின்ற இடத்தில் இருக்கிறார்கள். ஆகவே அதை நாம் அந்த கண்ணோட்டத்தில் தான் அதை பார்க்க வேண்டுமே தவிர அதற்கான பதில் அவருடைய செயல்பாட்டில் தான் இல்லை. எப்பொழுது செயல்படுவார்கள் கேட்கிறேன். அதற்கான கால வரையறை 24 மணி நேரத்துக்கு முன்னால 7x24 இல்லை கால வரையறை என்று கொடுப்பதற்கான உண்டான சிச்சுவேஷன் இது இல்லை. இன்னும் இருக்கக்கூடியது எடப்பாடி பழனிசாமி 124 எம்எல்ஏக்களுடைய ஏதோ ஒரு நம்பர், அப்சல்யூட் மெஜாரிட்டிக்கு உண்டான நம்பரோட கொண்டாந்து கொடுக்குறார். கொண்டாந்து கொடுக்கக்கூடியவர் எப்படி கொடுக்குறார்? 124 கொடுத்துட்டார், உடனே அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? 124 பேரும் கடந்த 8 நாளாக ஒரு இடத்துல அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து சுதந்திரமாக இருக்கிறோம் சொல்லுவதை வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சாதாரணமாக மனுஷனால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரே ஒரு சரவணன்கிற ஒருத்தர் வந்து ஆஃப் பேண்ட்டில் நான் ராத்திரியில் எட்டி குச்சி ஓடி வந்தேன்னு சொல்லி இப்போ ஒரு கேஸும் போட்டு அது பழனிசாமி மேலேயும் சசிகலா மேலேயும் ஒரு வழக்கு வேற நிலுவையில் இருக்கிறது. திரு சேகர் ஏற்கனவே ஒரு வழக்கறிஞர் ஒரு சின்ன குறுக்கீடு. திரு சேகர் ஒரு சிறிய போட்டு அது வந்து ஒரு சிறிய குறுக்கீடு. அதுதான் சொல்றேன். 124 பேரும் தாங்கள் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் சொல்லல, அவங்க அடைச்சு வைக்கலன்னு சொல்றாங்க. அடைத்து வைத்திருப்பதாக எதிரணி சொல்கிறது, இன்னொரு தரப்பு சொல்கிறது, ஓபிஎஸ் தரப்பு சொல்கிறது. இதில் உண்மை என்ன என்பதை கண்டறிய வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆளுநருக்கு இருக்கிறது. இப்போ அந்த 124 பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை ஆளுநர் மாளிகைக்கு கூப்பிடுங்க, தனித்தனியாக கூட கேட்டுக்குங்க, ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கூட கேளுங்க, நாங்கள் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்க, நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லுகின்ற பொழுது அவர்களை அங்கிருந்து ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து வந்து கேட்பதை தவிர்த்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது. இன்று மாலை வந்த ஒரு செய்தியும் கூடுதலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஐஜி செந்தாமரை கண்ணன் அவர்களுடைய தலைமையில் அங்கே ஒரு குழு காவல்துறையினர் அங்கே சென்று அவர்களும் விசாரணை நடத்தி ஐஜி செந்தாமரை கண்ணன் செய்தியாளரிடம் பேசுகிறார். அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினரிடமும் நாங்கள் பேசிவிட்டோம், யாரும் வற்புறுத்தலின் பேரில் இங்கே நாங்கள் தங்கியிருக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டார்கள் சொல்றாரு. தாசில்தார் தலைமையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு குழு அனுப்பப்பட்டு அவங்களும் அங்கே எல்லார்ட்டையும் கேட்டு கையெழுத்து பெறப்பட்டு அது நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக எல்லாமே நடைபெற்ற பிறகும் எதன் மீதும் நடவடிக்கை எடுக்காமல் இந்த காலதாமதம் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் ஒரு நிலையான ஆட்சியை இங்கே அமையாமல் அது காலதாமதம் செய்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்திடும் அல்லது இன்ன பிற பிரச்சனை ஏற்படுத்திடுங்கிறது தான் கனகராஜ் போன்றவருடைய வாதமாக இருக்கிறது. இல்லை, நான் ஒரே ஒரு கேள்வியை வந்து செந்தில்கிட்ட கேட்குறேன், எனக்கு தெரியாமல் கேட்குறேன். 124 பேர் மேலே நம்பிக்கை இருக்குமானால் அவர்களை நீங்கள் உங்களுடைய இஷ்டப்பட்ட இடத்தில் சென்று இருந்து சட்டமன்றம் கூடுகின்ற போது வந்தால் போதும் என்று சொன்னால் அது நம்பிக்கை இருப்பதை சொல்லுகின்றதுக்கு அர்த்தமா? அப்படி தன்னுடைய 124 பேர் மேலேயும் நம்பிக்கை இல்லாத அந்த கட்சி கொடுக்கிற அந்த 124 பேரை கவர்னர் நம்பணும்னு நீங்க சொல்வது எந்த விதத்தில்? திரு சுப்பிரமணியன் சாமி சொன்ன பதிலே வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையின் அடிப்படையில் விட மாட்டாரா? திரு மரியாதை சேர் அவர்களுக்கு 124 பேரையும் அந்த லிஸ்ட்டை கொடுத்த அந்த லிஸ்ட்டை வந்து கவர்னர் நம்பணும் அப்படிங்கிறது எந்த? உங்களுடைய கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய திரு சுப்பிரமணியன் சாமி அவர்கள் செய்தியாளருக்கு சொன்ன பதிலே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு ஆவடிக்குமார் அவர்கள் கடந்து போறேன். இந்த மாதிரி அடைத்து வைத்திருக்கிறார்களே, இதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாமா ஆளுநர் என்று சுப்பிரமணியன் சாமி அவருடன் கேட்டபோது அவர் சொல்றார், இதை யார் தான் செய்யல, என் பிஜேபியை நாங்கள் பல மாநிலங்களை செய்யத்தான் செஞ்சிருக்கிறோம், இது வழக்கமான ஒன்று தானே, இதில் ஒன்றும் தவறல்ல அப்படின்னு சுப்பிரமணியன் சாமி அவர்கள் சொன்னார். அதை உங்களுக்கு நினைவுபடுத்திடுறேன். நான் அடுத்த கேள்விக்கு நான் மீண்டும் வரேன். திரு ஆவடிக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நான் வரேன் சேகர். ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிடுறேன். ஒரே ஒரு பதில், ஒரே ஒரு லைன் சொல்லுங்க. ஒரு லைன் சொல்லிடுறேன். சொல்லுங்க. சுப்பிரமணிய சாமி
ஜெயலலிதா மீது வழக்கு தொடுத்து உள்ள தள்ளினவர் அவர்தான். Yes. ஜெயலலிதாவுக்கு இன்னைக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அவர்தான். Yes. அதே மாதிரி மாறுபட்ட நிலைப்பாடுகள் எடுக்கின்ற இயற்கையான பழக்கம் உள்ளவர் சுப்பிரமணிய சாமி என்பதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சரி ஆச்சாரியா பிவி ஆச்சாரியா நான் ஜெயலலிதா மீதான வழக்கை விசாரிக்க கூடாது என்று பிஜேபி நெருக்கடி கொடுத்தது என்று இன்னைக்கு பேசினது பேட்டியில் வந்திருக்க. அதெல்லாம் படிச்சிருக்க மாட்டார். இன்னைக்கு வந்திருக்க என்னை கடுமையாக நெருக்கடி கொடுத்தார்கள், அதை மீறித்தான் நான் நிற்க வேண்டியது. அதெல்லாம் நல்லா படிச்சிருக்கேன், அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அதாவது நான் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்றேன். அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். பிஜேபி யார் கொடுத்தது எப்ப கொடுத்தது என்பதையெல்லாம் சொல்லவில்லை. அதையெல்லாம் அவர் வெளிப்படையாக சொல்லியிருந்தார் என்றால் அந்த கருத்துக்கு நம்ம மதிப்பு தர முடியும். கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மீது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு சிலர் செய்த மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டுகளை வைத்து கம்யூனிஸ்ட் கட்சி எடைபோட வேண்டியிருந்தால் இப்ப நானும் கனகராஜும் பேசிக்கவே முடியாது. நான் வரேன் திரு சேகர். மாறுபட்ட கருத்துக்களை சொல்லக்கூடியவர் திரு சுப்பிரமணிய சாமி அப்படின்னீங்க. இந்த மாறுபட்ட கருத்துக்களுக்கான சொந்தம் கொண்டாடக்கூடிய உரிமை இந்த இடத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்வியோடு நான் ஆவடிக்குமார் அவர்கிட்ட நகர்ந்துறேன். அடிப்படையில் அவர் ஒரு கொஸ்டின் வைக்கிறார். மிக ஸ்ட்ராங்கா 125 சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த நிமிடம் இருக்கிறது என்று சொன்னால் அவங்க தொகுதிக்கு அனுப்புங்க, மக்கள் பணியில் அவங்க செய்யட்டும், சட்டப்பேரவை அலுவலகங்களுக்கு செல்லட்டும். ஆளுநர் எப்பொழுது அழைக்கிறாரோ அதிகபட்சம் ஆளுநர் 1 மணி நேரத்துக்குள்ள வந்து மெஜாரிட்டி நிரூபிக்கலாம் சொல்ல போறது இல்லை. ஆளுநர் அழைத்தால் அவர்கள் அதிகபட்சம் ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளோ 24 மணி நேரத்துக்குள்ளோ தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலும் சென்னைக்கு வந்துவிட முடியும். ஏன் இவ்வாறு அடைத்து வைத்திருக்கிறார்கள் அல்லது ஒரு இடத்தை தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? இது ஒரு விதமான நம்மளோட மெஜாரிட்டி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே அப்படிங்கிறாங்க. அதாவது இது சொல்லுகின்ற தேவையோ அல்லது உரிமையோ ஆளுநருக்கு கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற கட்சி எப்படி இயங்க வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த இடத்தில் இருக்க வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர்கள் எதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகின்ற அல்லது கண்காணிக்கின்ற தேவை ஆளுநருக்கு எப்பவும் வராது, வந்திருக்கக்கூடாது. ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய தலைமை எடுக்கின்ற முடிவை செயல்படுத்த வேண்டியது, கட்டுப்பட வேண்டியது அந்த உறுப்பினர்களுடைய கடமை. இவங்க ஒரே பார்வையில் பார்க்குறாங்க. இன்னொரு பார்வை கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கு. கட்சியினுடைய முடிவை அந்த உறுப்பினர் மீறுகின்ற பொழுது அவர்கள் பதவி இழப்பு வரை சந்திக்க வேண்டி இருக்கும். அதனால ஒரு கட்சி ஒரு முடிவு எடுத்தது 5 நாட்கள் 6 நாட்கள்ல தேவைப்படுகின்ற பொழுது 10 நாட்கள் ஒரு இடத்தில் குடும்பி இருந்து ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை செய்வதும், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களை சந்தித்து விளக்கம் பெறுவதும் அல்லது விளக்கம் சொல்லுவதும், கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வதும் ஒரு தேவை இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைச்சரவை இயங்கவில்லை, 2 பிரிவாக பிளவுபட்டிருக்கிறது. இன்னைக்கு கேர்டேக்கர் கவர்மெண்ட் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தினுடைய ராஜினாமா மட்டுமல்ல, அமைச்சரவையின் ராஜினாமா மேதக ஆளுநர் அவர்களால் முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த ராஜினாமா கடிதத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்கள் அடுத்த ஆட்சி அமைகின்ற வரை நீங்கள் செயல்படுங்கள் என்று அறிவிப்பு தந்திருக்கிறார், எழுத்து மூலமாக ஆணை பிறப்பித்திருக்கிறார். எனவே அந்த அமைச்சரவை செயலிழந்த அவர்களே ராஜினாமா செய்யப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு அந்த முதலமைச்சர் தனக்கு யார் யார் உதவியாக இருந்தார்களோ, அனுசரணையாக இருந்தார்களோ, பாதுகாப்பாக இருந்தார்களோ, பிரதமர் உட்பட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து சுயம்புவாக விருப்பத்தோடு கடிதம் எழுதி அவர்கள் நன்றி கடனையும் தீர்த்திருக்கிறார். நீங்க சொல்றதும் அவங்க சொன்ன மாதிரி தான் இது நடந்து வந்த பாதை எல்லாருக்கும் தெரியும். நான் என்னுடைய கேள்வி என்னுடைய கேள்வி எழுப்ப விட மாட்டேங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பதவியேற்க அழைத்து அவர் பெரும்பான்மை நிரூபித்ததுக்கு ஆளுநர் நேரம் கொடுக்கலன்னா ஓபிஎஸ் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை நான் விட்ரா பண்ணிக்கிறேன் இல்லைங்க. நான் முடிச்சிடுறேங்க. இது ஒரு சூழல். இதற்கு பிறகு ஆட்சி அமைக்கின்ற உரிமை கோரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களை முன்வைத்தது. அது என்ன காரணத்தால் நிராகரித்தாங்க? அன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை வைக்கின்ற பொழுது அவங்களுக்கு எந்த சட்ட சிக்கலும் சட்ட தடையும் இல்லை. ஆனால் ஒரு வழக்கு நேற்றைக்கு தீர்ப்புக்கு பிறகு அந்த தடை எங்களுக்கு இருக்குன்றதை உணர்ந்த காரணத்தால் அடுத்த நிமிஷம் நாங்கள் இனிமே அவங்கள முன்னிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்தவுடனே அதற்கு தகுதியான ஒருத்தர், அவர் யார்? முதலமைச்சருக்கு அடுத்த நிலையில் இருந்தவர்,
இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய கட்சியில் நீண்ட நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். முன்பாக இன்னும் சொல்ல போனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தலைமையை ஏற்று 89 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இப்படி எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் பெற்று அதை நிறைவாக செய்து வந்திருப்பவர். இப்படிப்பட்ட ஒருவரை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இதில் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமைச்சரவை 2 பிரிவாக இருக்கிறது. முதலமைச்சரும் அவரோட ஒரு அமைச்சர் மட்டும் இருக்காங்க. இன்னொரு சைடுல 30 அமைச்சர்கள் இருக்காங்க. இந்த 30 அமைச்சர்கள் தனக்குன்னு ஒரு தலைமையை உருவாக்கி கொண்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற குழு கூடி தங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுத்து அந்த தலைவரை முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு அனுமதி கேட்டு ஆளுநரிடம் கடிதம் கொடுக்கிறோம். நாங்க உங்களை சந்திக்கிறோம், அதை ஆளுநர் ஏற்றுக்கொண்டு அவர்களை சந்திக்க சொல்லுகிறார், பட்டியலை பெறுகிறார், நான் பரிசீலிக்கிறேன் என்கிறார். அதான் நேற்று நிலைமை. நான் கேட்கிறேன், வேற யாராவது அமைச்சரவைக்கு அமைப்பதற்கு உரிமை கோரி களத்தில் இருக்காங்களா? அதை சொல்லுங்க எங்களுக்கு. வேற யாரும் இல்லாத நிலையில் ஏன் இவர்களுக்கான காலதாமதம் இல்ல? அதான் உங்க கேள்வி. இல்ல, ஆனால் இல்லாத நிலையில் இருப்பதை போன்று இன்றைக்கு விவாதிப்பதும் பிரச்சனையை திசை திருப்புவதும் நம்பிக்கை ஓட்டு. இன்னைக்கு ஒரு அமைச்சரவை இருந்தால் அந்த அமைச்சரவை நம்பிக்கை ஓட்டு பெற முடியும். அமைச்சரவை இல்லாத பொழுது என்ன அப்படிங்கிறது இல்ல. ஆனால் அமைச்சரவை தான் நம்பிக்கை ஓட்டு பெற முடியும். அமைச்சரவை நம்பிக்கை ஓட்டு பெற வேண்டும் என்றால் இன்னைக்கு அமைச்சரவையில 2 பேர் உரிமை கோர்றாங்க. ஒரே அமைச்சரவையில் இருக்கின்ற 2 பேர் உரிமை கோர்றாங்க. என்ன சொல்ல போனா உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன பெஞ்ச் 31/7/2016 முதலமைச்சர் தனியாக நம்பிக்கை தீர்மானம் கோர முடியாதுன்னு உத்தரவு போட்டிருக்கு. நான் இந்த இடத்துல திரு தியாக அவர்களிடம் நகர்கிறேன். இது ஒட்டுமொத்தமாகவே நபர்களை முன்னிலைப்படுத்தி கதாநாயக வழிபாட்டினுடைய அரசியல் இல்ல. நம்ம அரசியல் என்பது கட்சி சார்ந்த அரசியல் தான். கட்சியினுடைய தலைவர்கள் தான் கோர முடியும், தனிநபர்கள் கோர முடியாது. கடந்த காலங்களில் இங்கே நடைபெற்றதாங்கிறதா பிரச்சனையே திராவிடகுமார். இங்கே தனிநபர் வழிபாடும் கதாநாயக வழிபாட்டினுடைய தமிழ்நாட்டு அமைச்சரவை இல்லைங்க, செயல்படலைங்க. இன்னும் 10 நாள்ல பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. 1 மாசத்துக்குள்ள பட்ஜெட் நிறைவேறலன்னா சம்பளம் கொடுக்க முடியாது, பைனான்சியல் கிரைசிஸ் வரும். திருப்பி வர இந்த இதோடு இணைந்து பார்க்கின்ற பொழுது இப்பொழுது ஆளுநர் சட்ட ரீதியாக அரசியல் சாசன சட்டப்படி என்ன முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார். ஒரு அரசு இங்கே இல்லாத நிலையில் ஒரு கேட்டகரி கவர்மெண்டா இது எவ்வளவு நாள் வரைக்கும் நீடிக்க முடியும்? அதற்கான எல்லைகள் என்ன உங்களுடைய பார்வை? அதாவது அறம் சார்ந்து எது சரியில்லை என்று சொல்வது, தமிழர் நலன் சார்ந்து இவர் முதலமைச்சராக இருந்தால் நல்லது, இந்த கட்சி வந்தால் நல்லதுன்னு பேசுறது அது வேற. நான் அதுக்குள்ளே போகலை. அப்படி போனால் அது வேற செய்திகள் வாய்ப்பு இருந்தால் நான் அதை கடைசியாக சொல்கிறேன். இப்போ சட்டம் சார்ந்து இருக்கிற சட்ட நெறிகளின்படி யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ, பெரும்பாலான உறுப்பினர்கள் யாரை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்களோ, இன்னும் சொல்ல போனால் அரசமைப்பு சட்டப்படி அவங்க ஒரு கட்சியாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்படி அரசியல் கட்சிங்கிற ஒரு என்டைட்டியே இந்திய சட்டங்களில் இல்லை, டிஃபெக்ஷன் லா தவிர வேறு எதுலேயும் இல்லை. பெரும்பாலானவர்கள் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்களோ அவரை கூப்பிட்டு அமைச்சரவை அமைக்க சொல்லணும். இப்போ இது முதல்ல பல்வேறு காரணங்களை சொல்லி ஆளுநர் தள்ளி போட்டார். ஒரு சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளா இருக்கணும் என்பது போல ஒரு ஆளுநர் இந்த அரசியல் போஸ்டுகளுக்கு வெளியில் அதற்கு சம்பந்தப்படாதவராக இருக்கணும். அப்படி சந்தேகத்துக்குரிய பல காரியங்கள் நடந்துச்சு. இந்த உச்சநீதிமன்ற வழக்கை கூட அவர் வெளிப்படையாக சொல்லலை. இந்த மாதிரி ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கிறது, உச்சநீதிமன்றம் 1 வாரத்தில் தீர்ப்பு தருவதாக சொல்லியிருக்கிறது, அந்த தீர்ப்புக்குரிய முக்கியமான நபரை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறீங்க என்று அவர் வெளிப்படையாக பேசியிருந்தார்னா பரவாயில்ல. அவர் பேசலை, அந்த விவாதத்துக்கே வரல. ஜனநாயகத்துக்கு இன்றியமையாத வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பேரன்சி ஆளுநர் பதவிக்கும் பொருந்தும். மக்கள் அக்கறையோடு கவலையோடு விவாதிக்கிற ஒரு செய்தியை பற்றி ஆளுநர் மௌனமாக எதுவுமே சொல்லாமல் நான் கல்யாணத்துக்கு போனேன், எங்கள் ஊருக்கு போனேன் என்று சொல்லி கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, இப்போ தீர்ப்பு வந்தாச்சு. தீர்ப்பு ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனுடைய முக்கியத்துவம் என்ன அதிமுக அரசியலுக்கும் மாநில அரசியலுக்கும் என்பதை பற்றி நாம் தனியாக பேசலாம். ஆனால் தீர்ப்பு வந்ததற்கு பிறகும் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா
இப்போ ஏற்கனவே மொரார்ஜி தேசாய் போய் சொன்னார்னு சொல்லி கொண்டாந்து முன்ன நிறுத்த சொன்ன காலம்லாம் இருக்குது. ஆனால் இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின்படி அப்படியெல்லாம் செய்ய முடியாது. பரேடிங், தனித்தனி வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது. சட்டமன்ற அரங்கத்தில் மட்டும்தான் ஃப்ளோர் டெஸ்ட் மட்டும்தான் பண்ண முடியும் என்று சொல்லுகிற போது இருக்க நான் சொல்லி முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தேன். இப்போ பெரும்பாலானவர்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்களோ அவரை கூப்பிட்டு, அவர் எனக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறதுலாம் பிரச்சனையே இல்லை. ஆளுநருக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்பது கூட பிரச்சனை இல்லை. அவர் யாராக இருந்தாலும் அவரை கூப்பிட்டு அமைச்சரவை அமைக்க சொல்லி இத்தனை நாட்களுக்குள் நீங்கள் நம்பிக்கை வாக்கு பெறுங்கள் என்று சொல்லலாம். அல்லது அவருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வாய்ப்பை கொடுக்கலாம். இதற்கு தடையாக இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் இருக்கு பாருங்க. இவங்க எல்லாம் ஓரிடத்தில் இருக்கிறாங்க, அவங்க வாடிவாசலை திறந்து விட்டாச்சுன்னா வேற மாதிரி ஆயிடும். இதெல்லாம் ஆளுநர் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்திகளே இல்லை. ஏன்னா சட்டமன்ற கூட்டம் வந்து கூவத்தூரில் நடக்க போகிறதில்ல, அது கோட்டையில் சட்டப்பேரவை அலுவலகத்தில் நடக்க போகுது. இன்னும் சொல்ல போனால் காவல்துறை போய் விசாரிக்கவோ தெரிந்து கொள்ளவோ தடை இல்லை. அது ஒரு தனி தீவு அல்ல, யாரோ ஒருத்தர் ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கவில்லை. அவ்வளவு பலவீனமாக அவர்கள் இருப்பார்களா, இருந்தார்கள் என்றால் அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பு கிடையாது. அப்போ எந்த பக்கம் வேணாலும் ஆயாராம் கயாராம் மாதிரி அவங்க மாறி மாறி போகலாம். இப்போ ஆளுநருக்கு முன்னால் இருக்கிற ஒரே ஒரு வழி, யார் பெரும்பான்மை, ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் தனக்கு பெரும்பான்மை இருப்பதா சொல்லலை, அவங்களெல்லாம் வந்துட்டா கிடைச்சிரும்னு சொல்லி ஒரு யூகமாக சொல்லிட்டு இருக்கிறார். இது ஆளுநர் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படியானால் ஓபிஎஸ் வழியாக பாஜக ஒரு அரசியல் விளையாட்டு நடத்துகிறது என்பதை தவிர வேறு பொருள் இருக்க முடியாது. இதற்கு மேல் ஆளுநர் தாமதப்படுத்தினால் இது பாஜக சார்பில் அவர் பாஜக எங்கிருந்து வந்துச்சு? பாஜக நியமித்த ஆளுநர் உள்துறை மத்திய அரசு இருக்கட்டும். அதனாலதான் ஆளுநர் மாத்துறாங்களே, காரணம் இல்லாம மாத்துறாங்க. வந்தோன்னு ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி அனுப்பிட்டு தானே இவங்க புதுசா போட்டாங்க. அதனால எனக்கு அது இல்ல, நான் சந்தேகப்படுறதுக்கு இடம் உண்டுன்னு சொல்றேன். என் கையில ஆதாரம் இல்ல. அவருக்கு போன் கால் வந்துச்சு, அதை வச்சுதான் பேசுறாருன்னா நான் சொல்லல. இவர் செய்துகிட்டு இருக்கிற காரியங்களிலிருந்து நமக்கு எழக்கூடிய சந்தேகம், தமிழ்நாட்டில் ஒரு நீண்ட கால கண்ணோட்டம் ஒன்று இருக்கு. அவங்களுக்கு என்ன கண்ணோட்டம் இருக்குன்னா, இந்த கட்சி சிதைந்து போய் இப்போ அடிச்சுக்கிட்டுலாம் நடிச்சு இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க. அமைச்சர்கள் தமிழிசையிலேருந்து அவர் கன்னியாகுமரிக்காரிலேருந்து எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிட உருவாயிடுச்சு, நாங்கள் தான் அடுத்த கட்சி என்று ஒரு எம்எல்ஏ இல்லாமலே அவங்களுக்கு பெரிய ஆசையோடு அணுகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த கான்ஸ்டியூன்சியை பிடிச்சலாம்னு நினைக்கிறாங்க. உடனடி நோக்கம் என்பது எல்லோரையும் மிரட்டி அச்சுறுத்தி வைத்துக்கொண்டு, எனக்கு ஒன்றும் எடப்பாடி வந்தால் மத்திய அரசுக்கு எதிராக நிலையெடுப்பார்னா நான் நம்பலை. இப்போதைக்கு அவங்களை அச்சுறுத்தி வைத்து கொண்டு வந்து வைத்துக்கொண்டா ஓபிஎஸ்க்கு நேரிட்ட கதி உனக்கும் நேரிடும் என்பது மாதிரி வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் அவங்க நோக்கம். ஆனால் ஆளுநர் இப்படி காலம் தாழ்த்துவது மோசமான சூழ்ச்சி அரசியல். சரி திரு ஐயநாதன், உங்களுடைய ஒரு மூத்த பத்திரிகை அனுபவத்தில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இந்த மாதிரியான ஒரு நிலையை பார்த்திருப்பீங்க. ஆளுநர் இப்பொழுது என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க வேண்டும், ஆளுநரை நோக்கிய எல்லா கேள்விகளும் வைக்கப்படுவது சரியானதானா, இதில் ஆளுநர் மட்டும்தான் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இந்த தருணத்தில் இருக்கிறாரா, அந்த கேள்விகள் ஆளுநர் மாளிகைக்கு இருக்கக்கூடிய திசையை நோக்கி நகர்வது எந்த விதத்தில் சரியானது? இல்லை, இந்த இடத்துல முடிவெடுக்க வேண்டிய கடப்பாடு அரசமைப்பு ரீதியாக ஆளுநரிடம் 5ஆம் தேதி மாலையே சென்று விட்டது. அதற்கு பிறகு அவர் நேற்று வரை தாமதித்ததற்கான காரணம் எதுவும் ஆளுநர் மாளிகையிலிருந்து எந்த குறிப்பும் காட்டப்படவில்லை. இந்த சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு இவை யாவும் அவர் சார்பாக ஆதரவாக அல்லது அதிமுகவினுடைய இன்னொரு பிரிவினர் சார்பாக பேசப்படக்கூடிய விடயங்கள் தானே ஒழிய அவைகளில் ஆளுநர் அந்த அடிப்படையில் தான் முடிவெடுத்தார் என்பதற்கு ஏதுமில்லை. சரி, நேற்று அது முடிந்து விட்டது. நேற்று முடிவெடுத்த பிறகு மறுபடியும் பந்து அவருடைய மேசைக்கு சென்றிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் அதிமுகவினுடைய பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர், தே ஹேவ் த மேண்டேட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டு மக்கள் 2011 மேயில் அளித்த தீர்ப்பை பெருவாரியாக பெற்றிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் உறுதியாக இவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் என்று தனித்தனி காகிதங்களில் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு அவர் உள்ளபடியே அரசமைப்பு ரீதியாக நேர்மையாக செயல்பட்டிருந்தால், ஜனநாயக உணர்வோடு செயல்பட்டிருந்தால், ஆட்சி அவரை பதவியேற்க செய்து, அமைச்சரவை பதவியேற்க செய்து, சட்டமன்றத்தில் நீங்கள் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபியுங்கள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அங்கே இருப்பது ஒரே ஒரு வழிதான், ஒன்லி ஒன் ஆப்ஷன். ஏனென்றால் இன்றைக்கு இன்னைக்கு முதல்வராக இருப்பவர் தனது பதவியை ராஜினாமா செய்து விட்டார். அதை இந்த ஆளுநர் ஏற்றுக்கொண்டு விட்டார். அவர் நன்றி தெரிவித்து விட்டார். அவர் நான் பெரும்பான்மையை நிரூபிப்பேன் என்று ஒரு முறையும் வந்து அவர் ஆளுநரிடம் சொல்லவில்லை.
பத்திரிகையாளர்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார். இது கால அவகாசம் கேட்குறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இது நடைபெறவே இல்லை, கூவத்தூரில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற விடயமெல்லாம் இங்கே பாஜகவினர் சொல்லக்கூடிய சாக்குப்போக்கு தானே தவிர வேறு எதுவும் இல்லை. கூவத்தூரில் இருந்து கொண்டு அவர்கள் வாக்களிக்க போவதில்லை. வாக்களிக்க போற இடம் அண்ணன் தியாக அவர்களை சொல்றதைப் போல தமிழக சட்டப்பேரவைக்குள்ள அவர்கள் வந்து வாக்களிக்க போகிறார்கள். அந்த இடத்தில் அவருடைய சுதந்திர செயல்பாடை எது தடுத்திட முடியும் என்பது இங்கே முதற்கேள்வி. அப்படிப்பட்ட ஒரு சூழலை உறுதி செய்வதற்கான அதிகாரம் ஆளுநருக்கும் சபாநாயகர் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் இதை எதையுமே செய்யாமல் மௌனம் காப்பது என்பது, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் போது சொன்னீர்கள் யாரை அழைப்பது என்று. யாரையும் அழைக்கக்கூடிய எண்ணம் முதலில் இவர்களுக்கு இருக்கிறதா என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. தட் மீன்ஸ் இவர்கள் இவ்வளவு காலம் தள்ளிக்கொண்டே போவது என்பது கிரியேட்டிங் அலோவிங் டைம் ஃபார் டிஸ்சென்ஷன், அதிருப்தி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக கால அவகாசம் தந்து கொண்டிருக்கின்றார்கள். இது எந்த விதமான ஒரு அரசியல் பார்வையாளரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. எப்பொழுது ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய முதல்வராக இருந்தவர் வேறொருவரை தேர்ந்தெடுத்த பட்சத்திலேயே இவருக்கென்று எந்த ஆப்ஷனுமே கிடையாது. சரி, நேற்று ஒரு தீர்ப்பு வந்து விட்டது, 7 நாட்கள் நீங்கள் தள்ளிவிட்டீர்கள். சரி, இப்பொழுது நேற்று வரை ஏதாவது அவர் அழைக்க வேண்டாம், அழைப்பதற்கான ஏதாவது ஒரு விவரத்தை எடப்பாடி பழனிசாமியிடம் பேசினாரா? இன்னைக்கு மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோகத்தி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார் செய்தியாளர்களிடம். ஆளுநருக்கு முழு உரிமை இருக்கிறது, அவர் யாரை விருப்பப்படுகிறாரோ அவரை அவர் பதவியேற்க அழைக்கலாம், அது ஆளுநருடைய உரிமை, அவருடைய விருப்பம்ங்கிறார். அதாவது இந்திய அரசமைப்பு சட்டம் அதனுடைய ஆழமான நுணுக்கங்கள் என்பதை பற்றியெல்லாம் இந்திய உச்சநீதிமன்றம் பல்வேறுபட்ட தீர்ப்புகளை அளித்துள்ளது. எனவே எதுவும் ஒருவருத்தருடைய விருப்பத்திற்கிணங்க, எனது நண்பர் திரு எஸ்.ஆர். சேகர் கூட சொன்னார், அவர் ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்று சொன்னார். இல்லை, இஸ் அன் டெமோக்ராட்டிக் என்டிட்டி to carry out a certain responsibility in times of no government. There is no government, functioning government. There is no functioning government. உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்புகளை திட்ட தெளிவாக இருக்கின்றது. எப்பொழுது ஆல் அதர்வைஸ் அவர் அமைச்சரவையினுடைய ஆலோசனைக்கிணங்க மட்டுமே செயல்பட வேண்டும். எனவே இங்கே வந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அவர் பேசியிருக்க வேண்டும். எதையும் பேசாமல் இங்கே பாஜகவினர் இடைவேளைக்கான நேரம் ரொம்ப கடந்துச்சு. ஒரு மிகச்சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த வாதத்தை நாம் மீண்டும் கூட தொடரலாம். இதில் ஒரே நேரத்தில் 2 வாக்கு பெட்டிகள் வைத்து 2 பேருக்குமான வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரு கருத்தும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய செயலாளர் ஹெச் ராஜா உள்ளிட்டவர்கள் கூட அது போன்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்கள். அது இப்பொழுது அவசியமா? இந்த இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலில் அதற்கான தேவை எந்த அளவிற்கு இருக்கிறது? இது போன்ற இன்னும் பல கேள்விகளோடு நகரலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்க. மீண்டும் வரவிருக்கிறேன். இது கேள்வி நேரம். தமிழகத்தில் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தட்பவெட்ப சூழ்நிலை எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். டாக்டர் அழகு தமிழ்ச்செல்வி, இதில் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம விஷயத்துக்கு போயிடலாங்க. அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க, அமைச்சரவையே இங்கே இல்லை, இப்போ பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னா ஒரு அமைச்சரவை பதவியேற்க வேண்டும், பதவியேற்றுக் கொண்டால்தான் எங்களுடைய அமைச்சரவைக்கான பெரும்பான்மையை தாருங்கள் என்று கோர முடியும். அப்போ அமைச்சரவை இங்கே இல்லை முதல்ல. அப்போ அமைச்சரவை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்களுக்கு பெரும்பான்மையான ஆதரவு இருக்கும் என்று சொன்னால் அது அவர் கடிதம் மூலமாக கொடுத்துருக்கணும், அந்த கடிதத்தை கொடுக்கல. இங்கே கலந்து கொண்ட இதே கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உச்சநீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர் மோகன் பராசரன் அவர்கள் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துடைய பல தீர்ப்புகள் இருக்குது, ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி அதை விட்ரா பண்ண முடியாது, அது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. மீண்டும் அவர் பெரும்பான்மையை கோரணும்னா கூட அவர் திருப்பி முதலமைச்சராக பதவியேற்றால் தான் முடியும். அப்போ திருப்பி முதலமைச்சராக பதவியேற்கணும்னா அதுக்கு பெரும்பான்மை ஆதரவு வேண்டும். அப்போ எப்படி பார்த்தாலும் இன்றைய தினத்தில் 10 எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு ஓபிஎஸ் அவர்களால் முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்று பெரும்பான்மையை கோர முடியாது சட்டப்பேரவையில் என்பது அரசியல் சாசனத்தினுடைய விதி. அதன் பிறகும் ஓபிஎஸ் அவர்களுடைய செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் இதை நோக்கி நகர்வதும் கூட ஒரு நிச்சயமற்ற அரசியல் சூழ்நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்தி விடுகிறது. 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருவருடைய செயல்பாடுகள் ஒரு நிச்சயமற்ற அரசை ஏற்படுத்தி நோக்கி நகரலாமா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் கேள்வி வைக்கிறாங்கல்ல, உங்களுடைய பார்வை?
இப்போ என்னன்னா ஒரு கவர்னர் வந்து ரோபோட் மாதிரி செயல்பட முடியாது சரிங்களா. அவர் ஒரு வாரம் டிலே பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த வேர்டிக்ட் வந்து இவங்க வந்து பிரச்சனையாகி இவங்க உள்ள போறாங்க. இது வரைக்கும் இவங்க தலைமை அப்படின்னு இருந்தாங்க, இவங்க தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு மனசுல கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க போயிட்டாங்க அந்த ஒரு வாரத்துல. நல்ல வேளை கவர்னர் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கல, பண்ணி வச்சிருந்தா இந்நேரம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைச்சிருக்கும். ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க, எல்லாம் செட்டப் ரெடியா இருந்தது. அவங்க பிஃபோர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி சிஎம் ஆயிடணும். வேர்டிக்ட் பாசிட்டிவா வந்தாலும் சரி, பாதகமா வந்தாலும் சரி, சாதகமா வந்தாலும் சரி, முதலமைச்சர் ஆயிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போகணும் அப்படின்னு நினைச்சாங்க சரிங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே முடியல. அப்படி இல்ல, சாதகமா வந்துச்சுன்னா அவங்க சிஎம் ஆகி அதுக்கப்புறம் குடும்ப அரசியல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க போனாங்க. இப்போ ரெண்டுமே இல்ல அப்படின்னும் பொழுது கடைசி நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க, இவர இணை பொதுச் செயலாளரா ஒரு இன்னொரு புது கேண்டிடேட் சட்டமன்ற குழு உறுப்பினரா எடப்பாடி பழனிசாமி தேர்வு பத்தி கேக்குறேன். நம்ம சட்டப்பேரவை கட்சி பிரச்சனை நீங்க அப்புறம் பேசுங்க. என்னுடைய கேள்வி நாட்டு பிரச்சனைக்கு வாங்க. இல்ல நாட்டு என்னுடைய கேள்வி, இப்ப ஒரு நிச்சயமற்ற அரசு இங்க இருக்குது, கேட்சக்கர் கவர்மெண்ட் தான் இருக்குது. இந்த நிலை நீடிப்பதை ஓபிஎஸ் விரும்புகிறாரா? இல்ல, இந்த நிலை நீடிக்கிறதுனா என்ன, அந்த கூவத்தூர்ல இருக்கிறவங்களை வெளியே விடுங்க. அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க வந்து கூவத்தூர்ல இருக்கிற உறுப்பினர்கள் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் ஃபார் கூவத்தூர் கிடையாது. அவங்கள சிந்திச்சு செயல்பட விடுங்க. ஏன் வெளியே விட்டா நாங்க கூப்பிட போறோம்? எங்க கிட்ட இருக்கிற 10 எம்எல்ஏக்கள் நிம்மதியா ஜாலியா இருக்காங்க. அவங்கள மாதிரி வந்து இப்ப முன்னாடி சசி இருந்ததை விட ரொம்ப அதிக கட்டுப்பாட்டுல இருக்காங்க அவங்க. சரிங்களா? நான் திருப்பி சொல்றேன், நான் உங்ககிட்ட அதிகமா குறிக்கிறது மாதிரி உங்களுக்கு கூட ஃபீல் ஆகும். நான் ஏன் குறிக்கிறேன்னா, கேள்விக்கான பதில் நேரடியா வந்து நான் இன்னும் கூட மற்றவங்க வேகமாக போவேன். என்னுடைய கேள்வி என்பது உங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, அது எல்லா கட்சியிலும் உட்கட்சி பிரச்சனை வரும், நான் அதுக்குள்ள போகிறோம்ல. என்னுடைய கேள்வி நாடு சார்ந்தது. பெரும்பான்மையான உறுப்பினர்களுடைய ஆதரவு ஒருவருக்கு இருக்கின்ற பொழுது அவருக்கு அவருடைய அமைச்சரவை பொறுப்பேற்பதற்கு ஆளுநர் அழைக்க வேண்டும். அவ்வாறு அழைக்க முடியாத ஒரு நிலை இருப்பதற்கு ஓபிஎஸ் தரப்பினுடைய ஒரு வாதம் முன்னின்று கொண்டே இருக்கிறது. மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 2 முறை இருந்தவர், இப்போ 3ஆவது முறையாக இருக்கிறார். பெரும்பான்மை உறுப்பினருடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்கிறது. நான் அரசியல் சாசன சட்டத்தை மதித்து அவர்களுக்கு வழி கொடுக்கிறேன். அவர்களை பதவியேற்றுக் கொள்ள சொல்லுங்கள், பெரும்பான்மை நிரூபித்து காட்ட சொல்லுங்கள். நிரூபிக்க தவறுகின்ற பட்சத்தில் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தாருங்கள் அப்படின்னு கேட்பது ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு பொருத்தமாக இருக்குமா? அல்லது பெரும்பான்மை இல்லாத நிலையில் வெறும் 10 சட்டப்பேரவை உறுப்பினருடைய ஆதரவை மட்டும் வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக ஒரு நிச்சயமற்ற அரசை நீடிக்க செய்வது பொருத்தமாக? நீடிக்க செய்வது அவருடைய குற்றமே இல்லையே, இங்க விடுங்க. அவர் ஆளுநர் கிட்ட ஓபிஎஸும் கேட்டுட்டாரு, எடப்பாடியும் கேக்குறாங்க அப்படின்றீங்க. ஆளுநர் முடிவெடுக்கணுங்க. ஃப்ளோர் டெஸ்ட்க்கு ஆளுநர் முடிவெடுத்தா we are ready for anything. ரெடியா இருக்கோம் நாங்க. ஃப்ளோர் டெஸ்ட் ஆளுநர் தான் தாமதப்படுத்துறாருங்கறீங்க. ஆளுநர் இந்த நிமிடத்துல அவர் தாமதப்படுத்துறது நல்லதா போச்சு. முன்னாடி தாமதப்படுத்தினாரு, அம்மா உள்ள போயிட்டாங்க, சின்னம்மா உள்ள போயிட்டாங்க. இப்ப தாமதப்படுத்துறாரு, உடனே சிஎம் கேண்டிடேட்டே மாறிட்டாரு. இன்னும் புது புது ஆளுங்க எல்லாம் வந்து அவரோட சந்தேகம், அவருடைய கவர்னரோட சந்தேகம் இப்ப நிரூபிக்கப்படுது. கவர்னர் சில சட்ட நுணுக்கங்களை பார்த்து தான் அவர் முடிவெடுப்பார். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் கூட தாமதப்படுத்தினால் ஒரு மாதமோ 2 மாதமோ வேற யாராவது கேண்டிடேட் மாறிடுவாங்க. 1 மாதமோ 2 மாதமோ தாமதப்படுத்தினால் ஓபிஎஸ் அவர்களுக்கு பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவளிக்க கூடும் இல்லையா? அப்படியே அதுதான் நான் சொல்றேன். எதனால ஓகே ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள், ஃப்ளோர் டெஸ்ட் வைத்தாலும் ஆதரவு அளிப்பார்கள், இல்லை என்றாலும் ஆதரவு அளிப்பார்கள். தயவு செய்து அவர்களை வெளியே விடுங்கள். திரு ஆவடிக்குமார், தயவு செய்து அவர்களை வெளியே விடுங்கள். அதாவது இன்னைக்கு எழுப்பப்படுகின்ற பிரச்சனை, ஊடகங்கள், பத்திரிகைகள், இன்னும் சொல்லப்போனால் அரசியல் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், கவர்னருடைய மனசாட்சியாக மாறிவிட்டவர்கள், கவர்னருடைய செயல்பாட்டை நிர்ணயிக்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, இப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய அதிமுக பிளவு வந்துட்டது போலும், 2 பேர் இணையான பிரிவுகள் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்காரு. இது 2வது, இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வைக்கின்ற கோரிக்கையே என்ன தெரியுமா? இந்த நாட்டு சட்டங்களுக்கு, இதுவரை இருக்கின்ற சட்டங்களுக்கு, இதுவரை கடைபிடிக்கப்பட்ட மரபுகளுக்கு மாறான ஒரு புதிய தத்துவத்தை கொண்டு அறிமுகப்படுத்தி அதை கவர்னர் செயல்படுத்த வேண்டும், செயல்படுத்துவார் என்று நினைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, மக்கள் ஆதரவு பெற்ற ஒருவர் முதலமைச்சர் ஆகணும், சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு பெற்றவர் தேவையில்லை, மக்கள் ஆதரவு பெற்றவரை சட்டமன்ற உறுப்பினர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர் புதிய ஒரு வழிமுறையை உருவாக்குறாரு. 2வது, ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அது நான் வந்து கூவத்தூரில் இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்தணும், எம்எல்ஏக்கள் ஆதரவு யாருக்கு இருக்குன்னு ஆய்வு செய்யறதையும் சட்டம் அனுமதிக்கல. கவர்னர் மாளிகையில் அந்த டெஸ்ட் பண்றதையும் அனுமதிக்க. கவர்னர் கூட எல்லாரும் நிக்க வச்சு ஆடு மாடு மாதிரி எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அது உச்சநீதிமன்றம் அதற்கு தடை விதித்து விட்டது. எஸ்ஆர் பொம்மை கேஸோட முடிஞ்சு போச்சு. இப்போ அவர் ஃப்ளோர் டெஸ்ட் அனுப்புனா ஒரு அமைச்சரவை பதவியேற்க வேண்டும்.
அமைச்சரவை நம்பிக்கையை பெற வேண்டும். அந்த டெஸ்ட்டை நடத்துகின்ற அதிகாரம், அது ஓட்டெடுப்பு கூடுறாங்களா, ரகசிய ஓட்டெடுப்பா, கை தூக்கணுமா, எழுந்து நிற்கணுமான்னு முடிவு செய்கின்ற அதிகாரம் சபாநாயகருக்கு மட்டும்தான் இருக்கு, கவர்னருக்கு இல்லை. சபாநாயகர் தான் அதை நிர்ணயிக்கணும். அந்த ஓட்டு போட அந்த சபையை நடத்துகின்ற அந்த சபையை இறையாண்மையை காப்பாற்றுகின்ற கடமை சபாநாயகருக்கு இருக்கு. நான் முடிச்சிடறேன். காலதாமதம் பத்தி கவர்னர் கிட்ட தான் கேட்கணும். இல்ல கவர்னர் சார்பில் பேசுறவங்க கிட்ட கேளுங்க. என்கிட்ட கேட்டா என்ன அர்த்தம்? நாங்க தெரியாம தானே இன்னைக்கு நான் கேக்குறது இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் சொல்லிடுறேன், நான் கேள்வி ஏன் அந்த கேள்வி வச்சேன்னு சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலும் ஆளுநரை சந்தித்து விட்டு வந்தார்கள். அவர்களிடம் ஆளுநர் தரப்பில் இந்த காலதாமதத்துக்கான காரணம் எதுவும் சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்கிறேன். இல்ல, நான் அதை சொல்லி முடிக்கிறேன். ஆக இதை திசை திருப்பறதுக்கு முதலமைச்சராக இருக்கின்ற கவர்னரால் வாய்ப்பு பெற்றிருக்கின்ற பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் முதலமைச்சர்களுடைய மனசாட்சிகள் அல்லது கவர்னருடைய மனசாட்சிகள் அல்லது முதலமைச்சருக்கு ஆதரவாக கருத்து சொல்லுகிற சொல்றாங்க, 2 பேரையும் வச்சு வாக்கெடுப்பு நடத்தணும். அதுக்கு ஜெகதாம்பால் கல்யாண் சிங் ஒரு முன்னுதாரணம் இருக்கு. அந்த உத்தரவை இட்டது யார்? கவர்னர் இல்ல. கவர்னருக்கு அதுக்கான அதிகாரமே கிடையாது. உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவு. உச்ச நீதிமன்றம் சொன்னதுனால 2 பேரையும் வச்சு வாக்கெடுப்பு நடத்த முடிஞ்சது. அதனால கவர்னருக்கு அந்த அதிகாரமே இல்லை. 2வது 2 பேருன்றது தவறு. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் பெரும்பான்மை பெற்ற கட்சி. அதுதான் அதனுடைய கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது. நாங்கள் உரிமை கோரி இருக்கிறோம். பன்னீர்செல்வம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டவர். அவரும் மாப்பா பாண்டியராஜன் இருவர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் கட்சி தாவல் தடை சட்டப்படி கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்பட வேண்டியவர்கள் கட்டுப்படவில்லை என்றால் அவர்களை தண்டிக்கின்ற அல்லது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்ற அதிகாரம் கட்சிக்கு உண்டு. சரி, நான் திரு எஸ்.ஆர். சேகர், இதில் இந்த உத்தரப்பிரதேச வழக்கை சுட்டிக்காட்டியே திரு ஹெச் ராஜா அவர்களும் பேசினார். கல்யாண் சிங் மற்றும் ஜெகதாம்பிகா இடையிலே அந்த பிரச்சனை வந்தபொழுது அன்றைக்கு ஆளுநர் அங்கே அவர் ஒரு முடிவு எடுத்து முதலமைச்சரை மாற்றுகின்ற பொழுது ஒருவர் உயர்நீதிமன்றத்தை நாடுகிறார், இன்னொருவர் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார். நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் பெயரில் ஒரே நேரத்தில் வாக்கெடுப்பு நடத்தி யாருக்கு பெரும்பான்மை என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு உத்தரவு அன்றைக்கு வந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை இல்லாத பொழுது, பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய ஆதரவு ஒரு தரப்பிற்கு இருக்கின்ற பொழுது அந்த ஒரு தரப்பை இன்னமும் அழைக்காமல் காலம் தாழ்த்துவது அப்படிங்கிறது, அது அல்லது கால அவகாசம் கொடுப்பது என்பது இன்னொரு தரப்பை முடிந்தளவு நீங்கள் வலுப்படுத்திக் கொள்வதற்கான காலத்தை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம், முடிஞ்சால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க, இன்னும் கொஞ்சம் பேர் அங்கேருந்து எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தோடு அது அமைந்து விடும் அப்படிங்கிறது தான் ஆவடிக்குமாரனுடைய விமர்சனமும் குற்றச்சாட்டும். இல்லை, ஆவடிக்குமாரனுடைய விமர்சனம் அதுவோ இல்லையோ, செந்திலனுடைய விமர்சனம் அதுவாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் ஆரம்பத்தில் சொன்னேன், முதல் சிச்சுவேஷன் கடுமையாக கவர்னர் விமர்சிக்கப்பட்டார். கொஞ்சம் எக்கோ அடிக்குது, கவனிச்சுங்க. டெக்னிக்கலாக ஆரம்பத்துலேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. முதல் சிச்சுவேஷனில் கவர்னர் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஒருதலை பட்சமானது, வேண்டுமென்றே சாட்டப்பட்டது என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் உண்மை ஆயிடுச்சுன்னு நான் முதலே சொன்னேன். இப்போ 2வது குற்றச்சாட்டு ஏன் உடனே எடப்பாடியை கூப்பிடலங்கிறது தான் தொடர்ந்து. அதுக்கு கால அவகாசம் பிஜேபி வேலை செய்யுது, அவசியமே இல்லை. பிஜேபிக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஒரே ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. பிஜேபியால் ஆட்சி அமைக்க முடியாது. பிஜேபி யாரை ஆதரித்தாலும் ஆதரித்த உடனே அடுத்த நிமிஷம் உலகத்துக்கே தெரியும். ஆனாலும் கூட அதை ஆதரிக்காமலே நடுநிலைமையோடு இருக்கின்ற போது இந்த சூழ்நிலை. இப்போ எதுவாக இருந்தாலும் பிஜேபி மேலே போடக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான் அது குற்றச்சாட்டு போட வேண்டும் என்பதற்காக போடப்படுகிறது. ஆனால் தியாகு ரொம்ப அழகாக அவருடைய மனநிலைமை என்னங்கிறத சொன்னார். அண்ணன் பேசுகின்ற போது எடப்பாடி பழனிசாமி வந்தால் கூட மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க மாட்டார், இருந்தாலும் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை வைத்திருக்கிற தியாகு போன்றவர்கள் கவர்னரை விமர்சிக்கத்தான் செய்வார்கள். பிஜேபி அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது பின்னாலே வருகிற என்ற விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லத்தானே செய்வாங்க. அதற்கு ஆதாரங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஆகவே இந்த விஷயத்தில் நீங்கள் சொன்னீங்களே, அந்த உத்தரப்பிரதேச ஜெகதாம்பி பிரசாத் யாதவ் அந்த மாதிரியான சுப்ரீம் கோர்ட்டினுடைய இன்டர்வென்ஷன்லாம் தமிழ்நாட்டினுடைய நிலைமை அலாதி. இது டிஃபரெண்ட். இங்கே ஒரே ஒரு கட்சிக்குள்ளே ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சனை. இதில் கவர்னர் முடிவு எடுக்க வேண்டியதுக்கு அவர் காலதாமதம் இல்லை, கால அவகாசம்.
இந்த கால அவகாசம் என்று நம்ம எவ்வளோ தடவை சொன்னாலும் ஏற்றுக்கிறது இல்லை. ஏனென்றால் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்து விட்டதால. இப்போ ஏற்கனவே இப்போ நம்மளுடைய எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ப. சிதம்பரம் கூட சொல்லியிருக்காரு, காம்போசிட் 4 டெஸ்ட் வேணும்னு சொல்கிறாரு. ரவிசங்கர் பிரசாத் ஒவ்வொருத்தராக கூப்பிடணும்னு சொல்கிறாங்க. பல்வேறு நபர்கள் அவங்கவுங்களுக்கு ஒப்பீனியன் சொல்கிறாங்க. சுப்பிரமணிய சாமியுடைய ஒப்பீனியன் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். உங்களுக்குலாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவர் சொல்கிறது. எங்களுக்குள்ளே ஒருத்தர் இருந்துட்டு எங்களை பேசுவது என்பது வெறுவாயை மென்றுகின்ற ஏற்கனவே மென்றுகிட்டு இருக்கவங்களுக்கு அவல். ஆனால் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதை தேர்ந்தெடுப்பது? இங்கே எஸ்ஆர் சேகர் அல்லாமல் மற்ற எல்லாருமே ஒரு கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்க, கவர்னருக்கு வந்து கால அவகாசம் எடுத்துக்கொள்வதற்கு உரிமை இருக்கிறது, அவர் சரியாகத்தான் போனார்னு சொல்றாங்க. அதனால இந்த சூழ்நிலையில வெயிட் அண்ட் வாட்ச். நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பங்கை வந்து கொடுத்து தன்னுடைய லீடு தன்னுடைய 124 பேர் லிஸ்ட்டை கொடுத்து ஜஸ்ட் இப்போ 24 ஹவர்ஸ் தான் ஆகுது. அடுத்த 24 ஹவர்ஸ்ல இப்போ இரண்டாவது முறையாக மீட் பண்ணுகிறார். எனவே இந்த சூழ்நிலையில இதை பற்றி விமர்சனங்கள் நாம என்ன வேணுமானாலும் வைத்துட்டு போகலாம். ஆனால் கவர்னர் சரியாக செயல்படுகிறார் என்பதற்கு இதை விட அத்தாட்சி தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். சரி, நான் வரேன் திருப்தியாகும். அவர் சொன்ன விமர்சனத்தோடு சேர்த்து உங்களுடைய பதிவு. அதாவது நம்ம எடப்பாடி பழனிசாமி இவங்களே யாரையும் ஆதரிக்கலை. தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக வந்தாலும் தில்லி தான் பண்ணையார், இவங்க மேய்ப்பர்கள் தான் இந்த முதலமைச்சர்கள். தமிழ்நாடு அடிமை இனமாக இருக்கும் போது இவர்கள் அடிமை கண்காணிகள். எனவே இவங்க யாரையும் நம்ம ஆதரிக்கலாம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நான் சொல்கிறேன், பன்னீர்செல்வம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்குது பாருங்கள், மக்கள் ஆதரவு என்று சொல்லி அந்த கணிப்பு அநேகமாக சரியாக இருக்கலாம். சசிகலாவுக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்லாத அளவுக்கு மக்கள் ஆதரவும் நடுநிலையாளர்கள் ஆதரவும் பன்னீர்செல்வத்திற்கு இருக்கலாம் என்பது என் கணிப்பு. அதை நான் விரும்பலை, அது வேறு செய்தி. எனக்கு இவங்களுக்கு இடையில எந்த கட்சியும் இல்லை, நான் யாரையும் ஆதரிக்கலை. ஆனால் இந்த மக்கள் ஆதரவு என்ற கணிப்பை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியாதுன்னா என்னையும் கூப்பிடுன்னு சொல்ல முடியாது. சட்டத்தில் அதுக்கு இடம் கிடையாது. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். 73 எம்ஜிஆர் அவர்கள் கலைஞரை விட்டு வெளியேறும்போது 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அவர் கூட இருந்தாங்க. ஆனால் திண்டுக்கல் தேர்தல் தொடங்கி மிக வேகமாக கலைஞருடைய செல்வாக்கு, திமுகவுடைய செல்வாக்கு சரிஞ்சிச்சு. எம்ஜிஆருக்கு இருக்கிற மக்கள் ஆதரவு தான் 77 அவரை கொண்டு போய் ஆட்சியில் உட்கார வச்சிச்சு. அதுலேருந்து திமுகவின் சரிவு தொடங்கியது. அதுபோல் இருக்கலாம், இருக்கதா இல்லையா. ஆனால் அதெல்லாம் ஆளுநர் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்திகள் கிடையாது. நடுநிலையாளர்கள் ஆதரிக்கிறாங்க, கமலஹாசன் ஆதரிக்கிறாரு, மக்கள்கிட்ட அனுதாபம் இருக்குது, இதெல்லாம் கணக்கே இல்லை. இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேருங்கிற கணக்கை மாற்றிவிட முடியும்னு அவங்க நினைச்சாங்கன்னா தப்பது. அப்படி மாற்றுவதற்காக அவகாசம் கொடுக்கிற வேலை கவர்னருடைய வேலையே கிடையாது. இல்ல அதுல அவங்க சொல்றாங்க இவர் அப்படி எந்த காலகட்டத்தில் நினைக்கல, அப்படி எந்த செய்தியும் இல்ல. வரேன். இல்ல அவர்களுடைய பார்வை இதை இப்போ இந்த பார்வையோடு எடுக்கக்கூடாது. இல்ல நான் எதுக்கு சொல்ல வருகிறேன்னா, ஆளுநர் அறிக்கை வெளியிட முடியாது. எஸ் of course, ஆளுநர் அறிக்கை வெளியிட முடியாது. வெளியிடலைன்னு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. இல்ல அது ஆளுநர் மாதிரி அறிக்கை. சரி தியாகு, அடிப்படையில் இப்போ நீங்க சொன்ன மாதிரி கமலஹாசன் ஆதரிக்கிறார், இவர் ஆதரிக்கிறாங்கிறதுக்காக ஆளுநர் கூப்பிட முடியாதுங்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா இப்போ அவங்க தரப்பு வாதம் என்னவா இருக்குதுன்னா, பாருங்க பெருவாரியான மக்களுடைய ஆதரவு ஓபிஎஸ்க்கு இருக்கிறது, பெருவாரியான மக்களுடைய ஆதரவு ஓபிஎஸ்க்கு இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி தான் கூவத்தூரில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினருடைய ஆதரவும் கூட ஓபிஎஸ்க்கு தான் இருக்கும். அதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்களை வெளியே விட்டால் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன் நீங்க அங்க வச்சிருக்கீங்க, அதனால தெரிஞ்சுக்க முடியலங்கிறது அவங்களுடைய வாதம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதத்தில் எந்த அளவுக்கு சட்ட ரீதியாக அதுக்கு ஆளுநருக்கு உரிமை இருக்கிறது? என்ன உரிமை இருக்கு ஆளுநருக்கு? ஒருத்தர் இருக்கிற இடத்தை நீங்க இருக்கக்கூடாது, இங்க வந்து இருன்னு கேட்க முடியாது. சட்டமன்றத்தை கூட்டு அங்க பெரும்பான்மை நிரூபினா அவங்கெல்லாம் வரப்போறாங்க. நீங்க அதாவது அவங்க அடைச்சி வச்சிருக்க சரின்னுலாம் நான் சொல்லலை. ஒரு நகராட்சியில் 2க்கு சமமாக இருந்தால் கொண்டு போய் அடைச்சி வச்சுக்குவாங்க அவங்க. இந்த முறையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளலை. எம்எல்ஏக்களை மந்தைகளை போல் நடத்தக்கூடாது, மனிதர்களாக நடத்தணும். அது அவங்களுடைய மனித உரிமைகளுக்கு எதிரானது. ஆனால் அவர்கள் தங்கள் விருப்பத்தை மீறித்தான் அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம்? ஓபிஎஸ் இன்றைக்கும் முதலமைச்சராக இருக்கிறார், போலீஸ் துறை இருக்கிறது, போலீஸ் அதிகாரிகள் உள்ளே போய் விசாரிச்சுட்டு வர்றாங்க. ஒரு புகார் கொடுத்தாரு, ஒரே ஒரு எம்எல்ஏ ஏறி குதிச்சு வந்த ஒரு புகார் கொடுத்தாரு, அதை போய் விசாரிச்சுட்டுலாம் வர்றாங்க. இப்படி விசாரிச்சுட்டு வரும்போது இவர்கள் அந்த எம்எல்ஏக்கள் எங்களை விருப்பத்தை மீறி எங்களை இங்கே அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்று மனு கொடுத்து வெளியில் வருவதற்கு என்ன தடை இருக்கிறது? யார் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? ஒன்று சொல்லிக்கிறாங்க, எங்களை மிரட்டுகிறார்கள் வாதத்தையும் இன்று மாலை வைத்திருக்கிறார்கள். யார் மிரட்டுகிறார்கள்? ஓபிஎஸ் தரப்பு எங்களை மிரட்டுகிறார்கள் அப்படிங்கிறாங்க அங்க இருக்கிறவங்க. அப்படி சொல்லலாம் இல்லையா, மாற்றி மாறி சொல்லலாம். 2 பேரும் இப்ப இதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லி கொண்டிருப்பது அபத்தங்க. ஒரே ஒரு வழிதான், யாருக்கு பெரும்பான்மை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு கொடுத்திருக்கிறார்களோ
அதன் அடிப்படையில் ஏன்னா இங்கே சந்தேகத்துக்குரிய எண்ணிக்கை இல்லை, ஒரு 67 69ங்கிற பிரச்சனையா இல்லை, ஒரு 110 ஒரு அந்த மாதிரி பக்கம் இருந்தா கூட okay. 117க்கு மேலே, அதான் முக்கியம். அந்த கோர்ட்டுக்கு மேலே 234 பாதிக்கு மேலே. இன்னொரு பக்கம் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு சின்ன எண்ணிக்கை, ஒற்றை இலக்கத்திலேருந்து இரட்டை இலக்கத்திற்கு போவதற்கே போராடுகிற நிலை, அல்லது யார் முதலமைச்சர் என்பதை தீர்மானிக்கிற உரிமை ஒரு கட்சிக்கு மட்டுமல்ல, யார் முதலமைச்சராக நியமிக்கப்படணுங்கிறத எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஆதரிக்கணும். நம்பிக்கை ஓட்டெடுப்பு வரும்போது திமுக காங்கிரஸ் உறுப்பினர்களுடைய ஓட்டும் இருக்கு. அப்படின்னா ஓபிஎஸ் என்ன சொல்லணும், எனக்கு திமுக காங்கிரஸ் ஆதரவு இருக்கிறது, அப்படி பார்த்தா என் எண்ணிக்கை அவங்க எண்ணிக்கை நெருங்கி வந்திருக்கிறது என்று வாதிடணும். திமுக ஆதரவு கொடுக்கலன்னு பகிரங்கமாக சொல்லிக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் லெட்டர் கொடுக்கணும், ஆளுநருக்கு சட்டப்படியான வரணும். அதெல்லாம் இல்லாம இவங்களுக்கு அப்படி போனா இருக்கிற ஆதரவும் போயிடுமேனு பயம் இருக்கு. சரி, நான் கடைசியா என்ன இருக்கு, சட்டப்பேரவையிலும் இல்லாத, அரசியலுக்கே தொடர்பே இல்லாத, வெறும் இரத்த உறவு சம்பந்தப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவரோட நான் சேர்ந்துட்டேன் எனவே ஆதரவு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு ஒரு தரந்தாழ்ந்த அரசியல் இது. அப்படி போயிடுச்சு அது உங்களுக்கு. நான் அந்த இடத்துல ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்கிறேன். இடைவெளிக்கு பிறகு திரு கனகராஜ் அவர்களோடு தொடரலாம். இதில் திருமாவளவன் அவர்கள் நேற்று ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த தீர்ப்பு என்பதே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆளும் அஇஅதிமுக அரசின் மீதான குற்றச்சாட்டுகள் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டதாகவே வந்திருக்கிறது. காரணம், முதல் குற்றவாளியாக அந்த சொத்துக்குவிப்பு வழக்கில் அடையாளம் காட்டப்பட்டவர் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவர் மரணமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய பெயர் மட்டும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் மீதான குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டதாக நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது குற்றவாளிகளினுடைய பெயரும் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் எல்லோருமே தார்மீக ரீதியில் ஆட்சியை தொடர்வதற்கான உரிமையை இழந்து விட்டார்கள், இவர்கள் ஆட்சியை கலைத்துவிட்டு மக்களை சந்திக்க வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது எந்த அளவிற்கு ஏற்புடைய கோரிக்கை, இதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றனவா? பயணிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள். மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழல்களை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். என்ன மாதிரியான தட்பவெப்ப நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு கனகராஜ், அந்த ஒரு கேள்வியோட போனேன் இடைவேளைக்கு முன்பாக. உங்களோட இப்பவும் தோழமையில் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற முறையில் திருமாவளவன் அவருடைய அந்த கருத்து, நீங்கள் அரசை கலைத்து விட்டு ஆட்சியை கலைத்து விட்டு மக்களை சந்திக்க வாருங்கள் எல்லோரையும் அப்படின்னு கேட்குறாரு. அது எந்த அளவுக்கு ஏற்புடைய பதிலாக பார்க்குறீங்க? அவர் ஒரு நல்ல நோக்கத்தோடு சொல்லியிருக்காரு. ஆனால் அதை நோக்கித்தான் பாரதிய ஜனதா நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் அவங்களுடைய நோக்கம். எனவே அந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள, அது தோழர் திருமாவோட கருத்து, அவர் கட்சியோட கருத்து. நீங்கள் ஏற்கனவே சொன்னதில் நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரொம்ப அடைச்சி வச்சுட்டாங்கன்னாங்க. அவங்க அம்மா தான் அடைச்சி வச்சாங்க முதல்ல தமிழ்நாட்டில். அதுக்கு முன்னாலெல்லாம் அப்படி நடந்தது மாதிரி எனக்கு தெரியல. செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக செங்கோட்டையன், KKSSR ராமச்சந்திரன், ராஜகண்ணப்பன் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கிறது ரெக்கார்ட் இருக்கு. ஏதோ அது அன்கான்ஸ்டியூஷனல்னால் நீங்கள் ஜெயலலிதாவை தான் முதல்ல அவங்க தப்புன்னு சொல்லணும். அடுத்து பன்னீர்செல்வம் ஆதரவு என்பது கட்டமைக்கப்படுகிறது. நான் என்ன கேட்குறேன், அவர் ரொம்ப எளிமையாயிட்டாராம், திடீர்னு ரொம்ப புனிதமாயிட்டாராம். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ரெண்டு, அதாவது பன்னீர்செல்வமும் சரி சசிகலாவும் சரி யாரோட ப்ராடக்ட்டு? செல்வி ஜெயலலிதாவினுடைய அரசியலுடைய ப்ராடக்ட்டு. அல்லது செல்வி ஜெயலலிதா பன்னீர்செல்வம் சசிகலா மாதிரியான ஆட்களுடைய தலைவர். அதுதான் நீங்கள் அவங்க தலைமையே அப்படி தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ரெண்டாவது, மரியாதைக்குரிய SR சேகர் அவர்கள் பேசினார், இன்ஸ்டியூஷனை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். இன்ஸ்டியூஷனை குமாரசாமியை நாங்கள் கேள்வி கேட்ட போதெல்லாம் அவர் நீதிபதி அப்படின்னு சொன்னீங்க. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. உண்மையில் அவங்களுடைய லெவலுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா அதை விட மோசமாக சொல்லியிருப்பாங்க. அதே போல் இந்த எத்திக்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு நீதிபதி பார்க்குறாங்க. நம்ம ஊரில் ரோட்டில் நீதிபதி போகையில் ஒரு தவறு நடக்கிறதை பார்க்குறார். அது தவறு தான் தெரிஞ்சோடனே அவர் தண்டனை கொடுத்துட முடியுமா? அவர் ஒன்றும் ரோபோ இல்லை, எனவே அவர் மைண்டை அப்ளை பண்ணிட்டாரு அப்படின்னு. அதுக்காகத்தான் உங்கள் சட்டத்தில் இடம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, கவர்னர் என்கிற இன்ஸ்டிடியூஷன் இவர்கள் வந்த பிறகு எவ்வளவு மோசமாக மாறி இருக்கிறது என்பதை அருணாச்சல பிரதேசத்தினுடைய கவர்னர் என்கிற ஆஃபீஸை பற்றி, கவர்னரை பற்றி உச்சநீதிமன்றம் மிக கேவலமாக சொல்லியிருக்கிறது. உத்தரகாண்டில் அதை விட மோசமாக சொல்லியிருக்கு. அவர் சொன்னார், எங்களுக்கு என்ன ஒரு ஆளாக இருக்காங்க அப்படின்னு. அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு ஆளும் இல்லாமல் என்டையர் காங்கிரஸ் கட்சியை வேற ஒரு கட்சியாக மாற்றி, அப்புறம் எல்லாத்தையும் பிஜேபியாக மாற்றி ஆட்சிக்கு அநேகமாக இந்தியாவினுடைய வரலாற்றில் இப்படி அலைந்தவர்கள் யாராவது இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த பாண்டிச்சேரியில் இந்த கிரண்பேடி வர்ற, நீங்கள் எதுக்குங்க தேர்தல் வைக்கணும்? ஒரு சின்ன அலுவலக நடைமுறையை கூட அமுல்படுத்த விடாமல் பிஜேபி என்ன பண்ணுது? நீங்கள் அதென்ன சாதாரண விஷயமா? எனவே இன்ஸ்டிடியூஷன் தப்பு பண்ணால், உச்ச நீதிமன்றம் தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்போம். அதே போல் அரசியல் சட்டத்தில் பிரச்சனை இருந்தாலும், நீங்கள்
இப்போ அரசியல் சட்டம் இருக்குது, அதை நான் மதித்து நடப்பேன். ஆனால் இந்த அரசியல் சட்டத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை நான் விமர்சிப்பதற்கு உரிமை. இவங்க கட்டமைக்கிற புனிதம்லாம் உச்ச நீதிமன்றத்தில் சொல்லிட்டு பாபர் மசூதியை இடித்த போது இன்ஸ்டியூஷன் மேலே இவங்களுக்கு ஒன்றும் அக்கறை வந்துடல. இது ஒன்றும் நியாயமற்றது. அப்புறம் ரோத்தகி சொல்லியிருக்கார்ல, டேஞ்சர்னு நான் சொல்கிறேன். ஒரு புள்ளியில் நீங்கள் சந்திக்குதுங்கிறத பாருங்கள். கவர்னர் விரும்பினபடி, இது என்ன மனம் போன போக்கு அவர் வீட்டு சொத்தா யார்ட்டையாவது எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்குது. தமிழக மக்களை ஆள்வது யார் என்பதை நிர்ணயிப்பதற்கு அவர் நினைச்சா முடிவு பண்ணிப்பார்னா, இவர் என்ன அருணகிரிநாதரா? நேற்று வர ஊரெல்லாம் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருந்தார், இன்னைக்கு உடனே அருணகிரிநாதர் ஆயிட்டாரு, எனவே பாட்டு பாடிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? நேற்று வர ஒரு கட்சியில் இருந்தவர் இன்னைக்கு வந்த உடனே அதனுடைய வாடையே இல்லாமல் இவர் இப்படித்தான் முடிவெடுப்பார் என்பதற்கு ஏதாவது இருக்கா? இப்படி ஒன்று கட்டமைக்கப்படுகிறது. நீங்கள் பன்னீர்செல்வம் ஒரு புனிதர் கட்டமைப்பு போல, அது என்னன்னா, இப்போ நேற்று வரை இருந்த கட்டமைப்பு என்னங்க, குமாரசாமி மாதிரியான 2 ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட்டில் இருந்திருந்தா செல்வி ஜெயலலிதா வாழ்நாள் முழுவதும் புனிதர் என்று போற்றப்பட்டிருப்பார், கோயில் கட்டியிருப்பாங்க. இவர் சொன்னார்ல பன்னீர்செல்வம், இப்போ கோயில் கட்ட முடியுமா? அப்போ என்ன பிரச்சனை? இன்ஸ்டியூஷன் என்பது விமர்சனத்துக்கு உட்படாமல் வைப்பது என்பதே உங்களுக்கு பிரச்சனை. அப்போ இதன் மீது கேள்வி கேட்பது, அதுக்கு பதில் சொல்றதுக்கு பதிலாக இன்ஸ்டியூஷனில் கேள்வி கேட்காதங்கிறது இல்லை, கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்கிறதா இல்லையா என்பதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம். திரு சேகர், நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. இருந்தாலும் திரு ஆவடிக்குமார் அவர்கள் இங்கிருந்து கிளம்ப இருக்கிறார், நகர இருக்கிறார். அதனால் அவர்கிட்ட போயிட்டு உடனடியாக நான் உங்ககிட்ட வரேன். திரு கனகராஜ் அவர்களுடைய விமர்சனங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக பதில் சொல்வதற்கான நேரத்தை நான் முழுமையாக தரேன். திரு ஆவடிக்குமார் அவர்கிட்ட போயிட்டு நான் உடனே வரேன். திரு சேகர், திரு ஆவடிக்குமார் உங்களுடைய நிறைவு கருத்து, நீங்கள் கிளம்புறீங்க. இல்லை, இதுக்கு முன்னால் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். திரு சுப்பிரமணிய சாமி சம்பந்தமாக அவங்க சொல்கிறாங்க, அது அவங்ககிட்ட இருக்க வேலை பிரிவினை. ஏங்க, இலங்கை தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசியலாக இருந்தாலும் சரி, கவர்னருடைய ரோலாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக் அட்வைசர் அரவிந்த் சுப்பிரமணியன்னாலும் சரி, அவர் பேர் என்ன ரகுராம் ராஜன்னாலும் சரி, இதுல ஒரு எதிராக கருத்து சொல்ற ஆளு ஒருத்தரை யாராவது வச்சிருப்பீங்களாங்க? அதே உட்கட்சித்தனமா நீங்க பார்க்க கூடாது அப்படிங்கறதுதான். அதாவது மரியாதைக்குரிய தோழர் கனகராஜ் அவர்கள் பேசுகிற போக்கில் ஒரு செய்தியை சொன்னார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த வகையான பிளவு மனப்பான்மை அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு குழுவாக வைத்திருப்பதை தொடங்கி வைத்தவர் இவங்க தான் செஞ்சாங்கன்றது அவருக்கு வரலாறு அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்கள் இறந்த போது தமிழ்நாட்டு அரசியலை அவர் மறந்திருக்க முடியாது. கலைஞர தொழில்னா அவருக்கு இல்ல, நான் பேரை சொல்லல, நீங்க தான் பேரை அறிமுகப்படுத்துறீங்க, நான் பேரை சொல்லல. மணலில போய் வண்டியை நிப்பாட்டணும் வரலாற்றை சொன்னேன். நான் என்ன சொல்ல போனா வேற ஒரு சில நிகழ்வு சொல்லணும், அது அரசியலா இருக்கும், ஏன்னா அவங்க யாரும் இல்லை, அதனால அதை பேசல. ஆக இது இது என்னவோ இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் இது முன்ன நடக்கவே இல்லை. எல்லா இடத்துலையும் ஆந்திராவில் பிரபாகர் ராவ் உருவாகவே இல்லை, பாஸ்கர் ராவ் உருவாகவே இல்லை. பாஸ்கர் ராவ் பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டு தொடர்ந்து ஆட்சி நடத்தினார். இதையெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் உருவாச்சுன்றதெல்லாம் மறைக்கப்படுவதன் மூலமாக ஏதோ தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஏற்படாத ஒரு அசாதாரண சூழல் தமிழ்நாட்டு அரசியல் வந்திருக்கிறது என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு இன்றைக்கு பயன்படுத்துகிறாங்க. இதை விட கொடுமையான நிகழ்வுகள்லாம் பல மாநிலங்களில் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் கூட நடந்திருக்கு. நான் அதை சரி தப்புன்ற வாதத்தை நான் பேசல. திரு எஸ்.ஆர். சேகர், இதில் திரு கனகராஜ் அவர்கள் கூறிய விமர்சனங்களோடு நீங்களும் விடைபெற இருக்கிறீர்கள். உங்களுக்கான நேரம் இது. இல்லை, நான் அண்ணன் கனகராஜனுடைய விமர்சனத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. ஏன்னா அண்ணன் கனகராஜ் அப்படி விமர்சிக்கலைன்னு சொன்னாதான் அது பெரிய அதிசயம். அது பாருங்கள், அப்படியே வரிசையாக ஏடிஎம்கே டிஎம்கே கடைசியாக திருமாவளவன் கூட விட்டு வைக்கல. அவர் திருமாவளவன் பிஜேபியோட கூட்டு சேர்ந்துருவார்னு பயங்கிற மாதிரி பிஜேபியும் திருமாவளவன் ஒரே கருத்தை சொல்கிறாங்கிற மாதிரி என்னமோ தெரியல, அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதனால் நம்மளோட சேர்த்து விட்டார். திருமாவளவன் வந்தால் நாங்கள் வரவேற்கிறோம். அதனால் பல்வேறு விஷயமான ஆளுநர் இன்ஸ்டிடியூஷன் நான் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லலை. அதாவது இன்ஸ்டிடியூஷனை பற்றி ஒரு மரியாதை இடதுசாரிகளுக்கு உண்டு அப்படின்னு தான் சொன்னேன். விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லலை, தாராளமாக விமர்சிங்க. ஆனால் எந்த மாதிரியான விமர்சனங்கள் வைத்தாலும் கூட இப்போ கண்ணுக்கு முன்னால் ஜெயக்குமாரும் நவநீத கிருஷ்ணனும் ஆளுநர் ஜனநாயக முறைப்படி நடப்பார், அழைப்பார் என்று நம்புகிறோம், பார்த்த உடனே எங்களுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காரு, விரைவில் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எதிர்ப்பு குரல் வரல, ஆனால் வந்து இடதுசாரிகளிலிருந்து வருகிறது. வரத்தான் திரு செய்யும். சேகர், அவர்கள் வந்து திரு ஏதாவது சேகர், ஒரு வகையில வந்து இதை திரு சேகர், செய்ய ஒரு வேண்டும் சின்ன என்று குறுக்கீடு தான். நினைக்கிறார்கள். திரு சேகர், எனவே மன்னிக்கணும், ஒரு அது- சின்ன குறுக்கீடு. அவர் விரைவில் அழைப்பார் என்பது போன்ற எந்த வார்த்தையிலும் ஜெயக்குமார் பயன்படுத்தல. கனிவோடு பரிசீலிப்பதாக சொல்லி இருக்கிறார் என்பது மட்டுமே சொன்னார். நீங்க சொன்ன தகவல் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா நீங்க ஆடியோ தான் கேட்டிருப்பீங்க, அதுக்காக நான் அந்த வார்த்தை பிரயோகத்தை விட்டுரு. ஓகே. இல்லை, நீங்கள் சொன்னது சரி, கனிவோடு பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார் என்பது, அதுக்கு மேலே நான் விமர்சனம் செய்ய விரும்பலை. ஏன்னா வந்து ஆளுநர் மாளிகையினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக நான் இருக்க முடியாது. ஆளுநர் மாளிகைங்கிறது ஒரு இண்டிபெண்ட் பாடி. எனவே அவர்கள் ஆனால் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய அசாதாரணமான சூழ்நிலையை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஆளுநர் மாளிகை எல்லாவற்றையும் பரிசீலித்து அதற்கான முடிவை எடுக்கிறது என்பது இதற்கு முன்னாலே எடுத்த முடிவினுடைய அடிப்படையில் தெரிகிறது. எனவே இப்பயும் அதே மாதிரி முடிவு எடுக்கும். நிறைய விஷயங்கள் இடையில பேசினாங்க. நான் வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அல்ல. 2 பேரையும் நாங்கள் சமமான தூரத்தில் தான் வைத்திருக்கிறோம். இந்த இதில் நாங்கள் எந்த இன்டர்ஃபியரும் பண்ணல. நாங்கள் வந்து ஜெயலலிதாவுடைய தீர்ப்பை பற்றி விமர்சனங்கள் செய்திருக்கலாம். அது வந்து பப்ளிக் டொமைனில் வந்தது. இப்போது ஒரே ஒரு லைனில் முடிச்சிடுறேன். இப்போது நான் இங்கே வந்து ஒரு எம்எல்ஏ வந்து அங்கிருந்து வெளியில் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார், ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இப்போது இருக்கக்கூடிய இது இடைக்கால முதல்வர் அல்லது வந்து காபந்து சர்க்காருடைய முதல்வரை தன்னிடமிருந்து கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கினதாக சொல்லியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஒரு இடத்திலே வந்து அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படக்கூடிய எம்எல்ஏக்கள் வெளியே வந்தவுடன் மாறுவார்களா என்பது தெரியாது. எனவே ஆளுநர் கோவிலிருந்து இணைந்தீர்கள், மிக்க நன்றி. நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். திரு ஐனா, நிறைவாக உங்களுடைய கருத்து. பல்வேறுபட்ட காரணங்களை சுட்டி காட்டிக் கொண்டே போகின்றீர்கள். ஒருவர் வந்தார், அவர் இப்படி சொன்னார், ஒருவர் சொன்னார், அவர் இப்படி சொன்னார். அதெல்லாம் அல்ல. ஒரு ஆளுநருக்கு இந்திய உச்சநீதிமன்றம் பல்வேறுபட்ட வழக்குகளில் இந்த வழிகாட்டுதலை அளித்திருக்கிறது. சட்டமன்றத்தில் யாருக்கு பெரும்பான்மை இருக்கின்றது என்பதனை சட்டப்பேரவையில் தான் நிரூபணம் செய்ய வேண்டும். அதற்கான வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமியை தெரிவு செய்ததன் மூலம் ஆளுநரிடம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி கொடுத்திருக்கிறது. இவர் அதை செய்வாரேயானால் அவர் ஒரு ஜனநாயக கடமையை ஆற்றுகிறார் என்று பொருள். அல்லது பல்வேறுபட்ட காரணங்களை தேடிக்கொண்டு அவர் காலதாமதம் செய்கிறார் என்றால் இவர்களுடைய நோக்கம் ஜனநாயகத்தையும் தாண்டி ஒரு அரசமைப்பு ரீதியான ஒரு பதவியை தங்களுடைய வசதியான அரசியல் சுயநலத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் என்று பொருள். அது தமிழ்நாட்டு மக்களால் புரிந்து கொள்ளப்படும். இந்த ஆளுநர் செய்ய வேண்டிய தொடர்பான சட்ட நிலைப்பாடு தொடர் ஐயநாதன் கூறியதையே நான் திருப்பி சொல்ல வேண்டியதில்லை, அதே சில நிலைப்பாடு தான். ஆனால் அதை விட முக்கியமாக இந்த தீர்ப்பு, அதனுடைய முக்கியத்துவம் என்பது இந்த சர்ச்சையில் அடிபட்டு போகிறது என்பது தான் என்னுடைய வருத்தம். ஒரு கமாண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று ஒரு கொள்கை உண்டு. அதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பில் தண்டிக்கப்பட்டிருப்பவர்களில் கட்டளையிடுகிற நிலையில் இருந்தவர் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் தான். அவர் மறைந்து விட்டார் என்பதால் உச்சநீதிமன்றம் அவரை தண்டனையில் சேர்க்கவில்லையே தவிர அவர் இந்த குற்றத்திலும் சதி திட்டத்திலும் சேர்ந்து ஈடுபட்டார் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறது. அவருடைய அபிமானிகளுக்கு எவ்வளோ வேண்டுமானாலும் வருத்தம் வரலாம். ஆனால் உண்மையிலேயே ஓபிஎஸ் அவர்களாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் ஜெயலலிதா மீது உண்மையான அபிமானம் இருக்குமானால் அவர்கள் எதை பற்றி கவலைப்படணும்? வேறு கொள்கையெல்லாம் விட்டுருங்க. அவங்கள்ட்ட ஒரே மிச்சம் இருக்கிற கொள்கை இதய தெய்வம் புரட்சி செல்வி அம்மா தான். அவர்களை உச்சநீதிமன்றம் இவ்வளவு மோசமான ஒரு குற்றவாளியாக காட்டியிருக்கும் போது இந்த தேர்தல் பதவி, சட்டமன்ற உறுப்பினர் முதல்வர் பதவி சண்டையை விட்டுட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு குறித்து மக்களிடம் கட்டளையை கேட்டு போவதில் தான் அவர்கள் குறியாக இருக்கணும். அவர்களுக்குள்ள இதில் ஒன்றும் பிரச்சனையே இருக்க முடியாது. அதைத்தான் அவர்கள் செய்ய வேண்டுமே தவிர முதலமைச்சராகி உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அம்மாவின் சொத்துக்களை கையகப்படுத்துகிற வேலையை செய்வது யார் என்று போட்டியிட்டுக் கொண்டிருக்க தேவையில்லை. இதுதான் சாரமான செய்தி.
நிறைவு இவங்க வந்து ஆளுநரை பத்தி இவங்க பேசிட்டாங்க. அதனால நான் திருப்பி ஆளுநரை பத்தி பேசல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் எல்லாருக்குமே வைக்கிறேன், மக்களுக்கும் வைக்கிறேன், மீடியாக்காரங்களுக்கும் வைக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வைக்கிறேன். என்னன்னா, நேத்து இவங்க வந்து சசிகலா தலைமை வந்து எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர் தினகரன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இது உண்மையா போயான்னு எனக்கு தெரியாது, நீங்க வச்சுக்கோங்க, கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. இது நடக்க போகுது. நாளைக்கு என்ன பண்ண போறாங்க, தினகரன் என்ன சொல்லுவாரு, நான் 2 மாசம் நான் வந்து பொதுச் செயலாளரா இருந்துட்டேன், இப்போ எனக்கு முதலமைச்சர் பதவி வேணும், எல்லாமே ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு 4 பேர் பரிந்துரை பண்ணுவாங்க. உடனே நம்ம எடப்பாடி ஐயாவை ரிசிக்னேஷன் பண்ண சொல்ல போறாங்க. இது நடக்க போது உண்மை. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி டாக்டர் அழகு தமிழ்ச்செல்வி, உங்களுக்கும் நன்றி. திரு தியாகு, திரு ஐயனான், உங்களுக்கும் நன்றி. நம்மிடம் ஏற்கனவே இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட இன்னபிற ஆளுமைகளுக்கும் நான் நன்றி சொல்லி, பார்த்த நேர்களுக்கும் நன்றி சொல்லி நாம் நிறைவு செய்யலாம். ஏதோ ஒரு இடத்தில் ஒரு விதமான வழக்கினுடைய தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த தீர்ப்பு குறித்து யாருமே இங்கே பேச தயங்குவது ஏன் என்ற கேள்வியை தியாகு முன்வைத்திருந்தார். அரசியல் என்பது நபர்கள் மாற்றல்ல, தலைமை மாற்றல்ல, அது கொள்கை மாற்றாக இருக்க வேண்டும். ஒரு ஆகச்சிறந்த அப்பழுக்கற்ற அறம் சார்ந்த அரசியலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அரசியல் என்பது கொள்கை சார்ந்த அரசியலாக இருக்க வேண்டும். அந்த கொள்கை சார்ந்த அரசியலை நோக்கி முன்னேறி செல்வதில் இவர்கள் யாருக்காவது விருப்பம் இருக்கிறதா என்ற விடை தெரியாத கேள்வியோடு நான் விடைபெறுகின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.